हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः नरञ्जीवनरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुक शौनक भीष्मदाल्भ्य रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुच्यते। ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिश्चेऽन्धकवृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां गतिः। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। हनुमते नमः। श्री हरये नमः। ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं। त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगादरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावते। वन्दे महापुरुषते चरणारविन्दं। वन्दे महापुरुषते चरणारविन्दम्. உபதேச ரத்னங்களால நிரம்பினது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஏகாதச ஸ்கந்தம். பெரும்பாலும் சப்தாகங்கள் நெருப்படி கல்யாண பரியந்தம் பிரவச்சனம் பண்றது. உத்தவ கீதையை கொஞ்சம் சொல்லி பரீட்சித் மோட்சம் சொல்றதுதான் சப்தாக விதியில எங்கேயுமே. சப்தாகம்னாலே பரீட்சித் ஜன்மத்திலேருந்து ஆரம்பிச்சு துருவ சரித்திரம், பிரஹ்லாத சரித்திரம், கஜேந்திர மோக்ஷனம், வாமனாவதாரம், இந்த மாதிரி கதைகள் தான் பக்தாளுக்கும் ரொம்ப இஷ்டமானதாக இருக்கும்.
பாமராளுக்கும் எல்லாருக்கும் புரியக்கூடியதான கதைகள். அதிகாரி விசேஷமாக இருந்தாலானால் அவளுக்கு ஏகாதச ஸ்கந்தத்தை சொல்றது. இப்போ பல வருஷங்களாக நம்ம பார்த்துல இங்கே மாதவத்தில் பகவானுடைய கிருபையில வருஷா வருஷம் சப்தாகம் நடந்துருக்கு. ஒரு வருஷம் ஒரு பாகங்களாக சொல்லிட்டு வரோம். ஒரு வருஷம் கிருஷ்ணாவதார பரியந்தம் சொன்னோம். அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் பூர்வார்த்தம் சொன்னோம். பூர்வார்த்தம் தசமஸ்கந்தம். அப்புறம் இன்னொரு வருஷம் உத்தரார்த்தம் தசமஸ்கந்தம் போன வருஷம் சொன்னோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இப்போ இந்த வருஷம் ஏகாதச ஸ்கந்தம் அப்படின்னு இதுவும் பெரிய ஸ்கந்தம். 31 அத்தியாயங்கள் கொண்டது, பல ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது. பாகவதம் ஏற்பட்டதே பக்தி ஞான வைராக்கியத்துக்காக தான். சாதாரண பலனை தரத்துக்காக இல்லை பாகவதம். அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல சாமானிய பலன்களை சொல்லியிருக்கா. கஜேந்திர மோட்சம் இன்னைக்கு காத்தால படித்தோம். ரொம்ப உருக்கமான சரித்திரம். அவ்வளோ பெரிய சரித்திரம். பகவானுடைய காரியத்தை சொல்லிட்டு துஸ்வப்னாதிபசாந்தையே அப்படின்னு பலஸ்ருதி வருது. கெட்ட சொப்னங்கள்லாம் போயிடும், கண்டா அதோட பலன்லாம் போயிடும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த சரித்திரத்துக்கு இந்த பலனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படி ஒரு பகவானுடைய காருண்யத்தை சொல்ற சரித்திரம். ஆனாலும் பெரியவாள்லாம் சொல்லிட்டு வந்திருக்கா. சுகரும் அதை விடாம சொல்றா. சுகரும் இப்படியும் ஒரு பலன் இருக்குப்பா அப்படின்னு தான் பரீட்சித்திட்ட சொல்றா. 2 பலஸ்ருதி இந்த சரித்திரத்துக்கு மாத்திரம். பகவானே நேர கஜேந்திரன்ட்ட சொல்றதான ஒரு பலஸ்ருதி உன்னையோ என்னையோ இந்த சரஸையோ என் கையில இருக்கிற பாஞ்சஜன்யத்தையோ சுதர்சனத்தையோ பிரகலாதனையோ கங்காதி புண்ணிய நதிகளையோ பாகவதோத்தமாலையோ நீ பண்ண ஸ்தோத்திரத்தையோ பிராத்த காலத்துல யார் நினைப்பாலோ அவளுக்கு ததாமி விமலாமதிம், அவளுக்கு தெளிவான ஞானத்தை அந்திம சமயத்துல கொடுத்து திருப்பி இந்த சம்சார வாழ்க்கையில புனரபிஜனனம் புனரபிமரணம்னு சொல்லாதே நான் என்னோட அழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றது சரியா இருக்கு கஜேந்திர சரித்திரத்துக்கு. இது பகவான் சொல்ற பலஸ்ருதி. ரிஷி ஒரு பலஸ்ருதி சொல்றா. இந்த சரித்திரத்துக்குன்னு அமைஞ்சதான பலஸ்ருதி. அதுல துஸ்வப்னாத்யுபசாந்தையே அப்படிங்கிறா. இன்னொரு ஸ்தோத்திரத்துக்கு பெரிய ஸ்தோத்திரம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சண்டி பாராயணம்னு பண்றா இல்லையா. தேவி மகாத்மியம், சதச்சண்டி, சஹஸ்ரச்சண்டி, அயுத சண்டிலாம் பாராயணம் பண்ற அந்த கிரந்தத்துல ஒரு இடத்துல ஒரு பலஸ்ருதி சொல்றதே, ஒரு இடத்துல பலஸ்ருதி சொல்றது நல்ல கனவா வரும் உனக்கு. துஸ்வப்னங்கள்லாம் சாந்தியாயி சுஸ்வப்னம் உபஜாயத்தே அப்படின்னு இருக்கு அதுல பலஸ்ருதி. ஏன்னா ஜனங்களுக்கு என்ன பண்ணா என்ன கிடைக்கும், என்ன பண்ணா என்ன கிடைக்கும், இந்த சுவிட்சை போட்டா லைட் எரியுமா, இந்த சுவிட்சை போட்டா ஃபேன் சுத்துமா, இப்படியே பழகி விட்டா. அதனால ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்னா அது அப்புறம் கடைசியா பார்த்துப்போம். இப்ப வேண்டாங்கிறது முதல்ல உபரதி ஆகட்டும். வேண்டாங்கிற நிலையில நம்ம இருக்கமா, அது எங்கேயோ இருக்கு நான் எங்கேயோ இருக்கேன்னு விலைக்கு விடுவா. அப்படி விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக 2 இடத்துல அங்கங்க பலஸ்ருதி சொல்லியிருக்காளே தவிர பாகவதத்தோட உண்மையான பலன் எதையும் கேட்காதரா. பகவான்கிட்ட போய் எதையும் கேட்காது. பின்ன பூஜை பண்ணு, சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு தர்மங்கள் பாகவத தர்மத்தை சொல்றீன்னா நீ பிறந்ததே அதுக்காக தாங்க. நாயா இருந்தா உன்னால நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? கழுதையா இருந்ததானா உன்னால 2 துளசி ஆஞ்சி பகவானுக்கு போட முடியுமா? யானையா இருந்தா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண முடியுமா? ஆனா அதெல்லாம் கூட ஒரு சந்தர்ப்பம் பார்க்கிறோம் பண்றதுக்கு விழுந்து. மனுஷன் நம்மளால முடியும் சல்யூட் போடுறோம், அது விழுந்து முடியாத கீழே விழுந்து ஏந்துக்கிறது. ஏதாவது கோவில்கள்ல காமாட்சி கோவில் இது மாதிரி புறப்பாடுகள்ல பார்க்கிறோம். நம்ம அதாவதெல்லாம் செய்ய அது ஏதோ செய்யறதுன்னா பாகன் ஏதோ கொடுக்க போறாங்கிறதுக்காக செய்யறது, அதுக்காக பழக்கி இருக்கா, இல்லை கையில இருக்கிற அங்குஷத்தால குத்தாம இருக்கணுங்கிறதுக்காக செய்யறது, இல்லைன்னா அடிப்பான் சவட்டுவான், அதுக்காக அதை அடிக்காம இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவன் மூஞ்சியை பார்த்து பார்த்து ஏதோ செய்யறது. ஆத்மார்த்தமா செய்ய வேண்டாமா எது செஞ்சாலும்? சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு இதை நீ செய்யறதுக்காக தான் ஜென்மா வந்திருக்கு அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்ததே இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல நல்ல ஆடித்தரமாக சொல்றார். நிமிங்கிற ஜனக மகாராஜர் ரிஷபதேவனுடையவே 9 குழந்தைகளான யோகீஸ்வராலே ஒரு சந்தர்ப்பம். இவன் தேடி போகல, அவளா தேடி வரா. இதான் சாதுக்களுடைய ஒரு பரம கருணை. கோவில்ல இருக்கிற தெய்வம் கருணாமூர்த்தி கருணாமூர்த்தின்னா கூட குருவாயூருக்கு நம்ம போகணும். பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ டாக்ஸியை பிடிச்சோ போய் நின்னா அனுகிரகம் பண்ணுவா. சாதுக்கள் ஒரு படி மேலே என்னது பாகம். ஏன்னால் நம்ம இருக்கிற இடம் தேடி வரா. நம்ம போகல அங்க, ஆனா அவ நம்ம இருக்கிற இடம் தேடி வந்து வசந்தவதி லோகஹிதம் சரந்தஹா அப்படின்னா சரந்தோ ஏ பக்தாஹா அப்படின்னு நாராயணியத்திலையும்
அவன் நடமாடிண்டே இருக்கா தேசக்ஷேமத்துக்காக. எல்லாரும் எதுக்கோ அலைஞ்சுன்னு இருக்கா போல இல்லை. சாதுக்கள் ஒரு இடத்துல ஒரு இடம் போறது, அங்கேருந்து இன்னொரு இடம் போறது. எங்க போனாலும் அவளுக்கு ஒரே காரியம்தான், பகவத் குணம் தான், பாகவதம் தான் படிக்கிறாள், நாமசங்கீர்த்தனம் தான் பண்றாள். அவள்கிட்ட மாற்றம் இல்லை. அவ எங்க இருந்தாலும் சாதுக்கள் ஒரு போல இருக்கா. ஆனா அவ மேல படுற காத்து படுறது, அவ சொல்ற நல்ல விஷயங்கள்னால காதல் விழறது, சம்சாரிகளுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. அதனால வசந்தவதி லோகஹிதம் சரந்தஹா அப்படின்னா. அதுபோல இந்த நிமிராஜன் நல்ல காரியம், ஒரு சத்திரயாகம் பண்ணிட்டு இருந்தா, ரிஷிகள் எல்லாம் கொண்டு பண்ணிட்டே இருக்கிறதே, திடீர்னு அங்க ஆவிர்பவிச்சால் இந்த 9 பேர்கள், கவி, ஹரி, அந்தரிக்ஷ, பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிருஹோத்திரர், துருமிலர், சமசர், கரபாஜனர் அப்படிங்கிற 9 யோகீஸ்வரா. அவளை பார்த்து நிமிங்கிற ராஜா சொல்றார், என்ன நிமிங்கிற ராஜா கேட்கிறார், துர்லபோ மானுஷோதேகா தேகினாம் க்ஷணபங்குரா. மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபமாச்சே, அந்த மனுஷ ஜென்மாவும் எந்த நிமிஷம் அடுத்தது என்னங்கிறது சொல்ல முடியாததா இருக்கே. தேகினாம் க்ஷணபங்குரா, 100 120 வயசும் இருக்கலாம். வேதம் 100 வயசு சொல்லியிருக்கு. சதாயு புருஷ சதேந்திரியா, 100 வயசு இருக்கலாம்னு எல்லாருமா சந்தோஷப்படுறா. வயசு ஆயிடுதுன்னா காலாகாலத்துல எல்லாம் பண்ணியாச்சு, இனிமே பகவான் கிடக்காம அழிச்சுட்டா போறோம் அப்படிங்கிற சொல்ல நம்ம 60 70 வயசுக்கு மேலேயே சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதை பார்க்கறோம். நம்ம ஆயிடுத்து போறோம், நான் எல்லாரும் நல்லா இருக்கிறதையே நான் கிளம்பி விடுறேன், யாருக்கு எந்த சிரமமும் வந்து இனிமே பார்க்கறதுக்கு தாங்காது, எனக்கு என் மனசும் பலம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறதையே பகவான் என்னை அழிச்சுக்கிட்டும் எனக்கு ஒரு சிரமம் இல்லாத ஒருத்தர் 2 கிடக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. நம்ம கூப்பிட்டு காலிங் பெல் கூப்பிட்டு வரமாட்டார் போல இருக்கு. கால் அவர் கால் பண்ணணும் போல இருக்கு. நம்ம கால் பண்ணா வருது, எல்லாம் இருக்கு, ஊபர் ஓலா எல்லாம் இருக்கு. இது அவர் தான் கால் பண்ணணும் போல இருக்கு. நம்ம கூட்டத்துக்காக அவர் வந்துட மாட்டார். வரமாட்டார்னா அவர் வரணும், சரியான நேரத்துல வரணும், நம்ம கீழே கிடக்காத நம்மளை அழிச்சுக்கணும். இப்படி 70 80 வயசுலேயே கவலைப்படுறா. 100 வயசு வேதம் சொல்லியிருக்கு, 100 வயசு வாழலாம். ஜோதிஷ சாஸ்திரம் கிரக அமைப்பெல்லாம் இப்படி இருந்ததானா, லக்னங்களும் கிரகங்களும் தசாபுக்திகள்லாம் அனுகூலமா இருந்ததானால் 120 வயசு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 125 வயசு வாழ்ந்தால் ராமானுஜாச்சாரியா, ராமானுஜர் உடையவர் 125 வயசு வாழ்ந்தார். நேதிக்கு இருந்த ஞானானந்த சுவாமிகள் 160 வயசு இருந்தா. பிறந்த அந்த கெசட்டும் கிடைச்சது, அவ மறையிறதும் கண்டால் 160 வயசு இருந்தா. இது மாதிரி உள்ளவா நேத்திக்கு நம்ம நடமாடும் தெய்வமா இருந்த பெரியவா கரெக்டா 100 வயசு இருந்தா. கரெக்டா 100 வயசு பூலோகத்துல வேதம் சொன்னது அதையும் வந்து நிரூபிச்சுட்டு போனா. சதாயு புருஷ சதேந்திரியா அப்படி வாழறதுல அலுப்பு வந்துடுறது சில பேருக்கு. சில பேர் சந்தோஷமா லோகக்ஷேமார்த்தமா பகவத் ஆராதனத்துல அலுப்பு ஏற்படாதுன்னு அமைச்சுக்கிறது. நம்ம அமைச்சுக்கிறதுல தானே இருக்கு வாழ்க்கை. அமைகிறதே வாழறா. ஆனா யாருக்கு எவ்வளவு நாள்ங்கிறது யார் சொல்ல முடியும்? துர்லபோ மானுஷோதேகா. அதுதான் இந்த ராஜா சொல்றா, விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய சரந்தி. நீங்கள்லாம் பகவானை சேர்ந்தவா, விஷ்ணு பூதங்கள் நீங்கள்லாம். விஷ்ணோர் பூதானி லோகானாம், உங்களுடைய பிறப்பு உங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக. பாவனாய சரந்தி, லோகத்தை பாவனமாக்குறதுக்காக நீங்க சஞ்சரிச்சுருக்கே. மனுஷ ஜென்மாவோ துர்லபம், அதுலேயும் தேகினாம் க்ஷணபங்குரா, என்ன அடுத்த நிமிஷம் என்னங்கிறது சொல்ல முடியாத இருக்கு. தத்ராபி துர்லபம் மன்னியே, அதுலேயும் ரொம்ப துர்லபமானது என்னன்னால் வைகுண்ட பிரிய தரிசனம், சாது சங்கம் எல்லாத்தையும் விட துர்லபமா. கபில வாசுதேவன் சொல்றார் அம்மாட்டே, அம்மா நீ பிரார்த்திக்கணும் அம்மா, சாதுக்கள் அடிக்கடி வரணும்னு, எனக்கு வந்து நல்ல விஷயங்களை காதல சொல்லணும்னு. சங்கஸ்தே ஸ்வததே பிரார்த்தியா சங்கதோஷ ஹராஹிதே அப்படிங்கிறார் திருத்தீய ஸ்கந்தத்துல கபில வாசுதேவன். சாதுக்களுடைய லட்சணத்தை ஒரு 6 ஸ்லோகங்கள்ல சொல்லி, திதிக்ஷவஹா காருணிகாஹ சுஹ்ருதஹ சர்வதேஹினாம் அஜாத சத்ரவ சாந்தாஹ சாதவ சாதுபூஷணாஹ மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி திருடம் மத்கிருதே த்யக்த கர்மாணஹ த்யக்த ஸ்வஜனபந்தவாஹ மதாஸ்ரயாः கதாமிருஷ்டாः சின்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபாः நைதான் மத்கதசேதசः தயேதே சாதவः சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாः சங்கஸ்தே ஸ்வததே பிரார்த்தியः. இந்த சாதுக்கள் எப்படி இருப்பாள்னு சொல்றது
அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட வீண் பொழுதா நம்மளோட ஆக்க மாட்டான். நம்மளுடைய பிறப்பை நம்மளுடைய நேரத்தை அருமையாக்கி தருவார். எதை கொண்டு அருமையாக்கி தருவார்னால் பகவானை பத்தியே சொல்லி சொல்லி நமக்கு பகவானிடத்துல ஒரு அன்பை ஏற்படுத்துவார். அன்பை ஏற்படுத்தணுமானால் பாத்திரத்துல இருந்தா தானே ஆப்பையில வரும். மையா நன்யேன பாவேன அவள் அப்படி பகவானிடத்துல நிரம்பி வழியும் அப்படி ஒரு அன்பை செய்வார். பக்திம் குருவம் தீயே திருடாம் அத்கிருதே தியக்த கர்மானஹ எனக்குன்னே வாழ்வார். அந்த சாதுக்களோட சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா. அதை நீ பிரார்த்திக்கணும். சங்கஸ்தே ஸ்வததே பிரார்த்தியா சங்கதோஷஹராஹிதே. வெளியில ஏற்பட்ட சம்சாரத்தினால வந்த தோஷங்கள் எல்லாம் ஜீவனுக்கு இந்த சத்சங்கத்தினால் நிவர்த்தி ஆகிடுவோமா. நல்ல வார்த்தைகள் பாகவதம் ராமாயணம்னு இந்த புண்ணிய கிரந்தங்களை சொல்லி சொல்லி அதில் அப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு புரியுறா போல எடுத்து சொல்லி அந்த சங்க தோஷங்கள் எல்லாம் போக்கிவிடுவாரா. புசங்கத்தினாலே ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் போக்கிவிடுவா. இந்த சத்சங்கம் அவ்வளோ லேசில் கிடைக்காது அப்படின்னு நிமிராக ராஜன் சொல்லி தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தரிசனம் உங்களை பார்க்க கிடைச்சதேன்னு அந்த யாகசாலையில திடீர்னு ஆவிர்பவிச்ச அந்த நவயோகிகளை பார்த்து எனக்கு நீங்க பாகவத தர்மத்தை சொல்லணும், எனக்கு நீங்க பாகவத தர்மத்தை சொல்லணும்னு சொன்னதுமே பாகவதம் என்ன சொல்ல வந்ததோ அதுதான் பாகவத தர்மம்னு. கிரகஸ்த தர்மம்னா நமக்கு புரியுறது கிரகஸ்தன் கல்யாண அளவா செய்யற தர்மம்னு. பிரம்மச்சாரி தர்மம்னா தெரியுறது பிரம்மச்சாரி செய்ய வேண்டியது. சன்னியாசி தர்மம்னா சன்னியாசிகளோட தர்மங்கிறது தெரியுது. பாகவத தர்மம்னா என்னது? பாகவதாலும் ஒரு தனி ஜாதியா அவளுக்குன்னு சொன்ன தர்மமா? அப்படி இல்லை. கிரகஸ்தன்லையும் பாகவதன் உண்டு, பிரம்மச்சாரியிலையும் பாகவதன் உண்டு, சன்னியாசிலையும் பாகவதன் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு பாகவதன். மேல சொல்ல போறார். நீ பிரகலாதன் எதுக்கு சொன்னா ககாமிருகா பாபஜீவாக சந்தி ஹெச்சுததாங்கதாக. ஒரு கழுகு கூட பகவானிடத்துல பக்தி பண்ணியிருக்கு, மிருகங்கள் கூட பகவானிடத்துல பக்தி பண்ணியிருக்கு, பாபஜீவன் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் கூட பகவானிடத்துல பக்தி பண்ணியிருக்கு. அச்சுதனிடத்துல மனசு வைக்கிறதுக்கு கேவலையா பக்தியா ஹரிரன்யத் விடம்பனம் அப்படின்னு பாகவத தர்மம் அவரு சொல்றார். பக்திக்கு ஒன்றும் நாலம் திஜத்துவம் தேவத்துவம் ரிஷித்துவம் வா சுராத்மஜாக பிரணனாய முகுந்தஸ்ய நவத்தம் நவஹுன்யதா அப்படின்னு பிரகலாதனும் இந்த 2 அத்தியாயத்துல சொல்றா. இங்கேயும் ராஜா பாகவத தர்மத்தை சொல்லணும்னா பாகவதம் சொல்ல வந்தது என்னவோ அது எதற்காக வந்ததோ அந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும்னு கடைசியில ஏகாதசத்துல போய் எல்லா கதைகளும் சொல்லி முடிச்சுட்டு இதான் சொல்ல வந்தது பாகவதம் அப்படிங்கிறத இந்த உபதேசங்களாலையும் தத்தாத்திரேய உபதேசத்தினாலையும் உத்தவ கீதை முதலியவைகளாலையும் நமக்கு சொல்லிவிட்டு அப்புறம் 12வது ஸ்கந்தத்துல வந்த கலி எப்படி இருக்க போறது அப்படிங்கிறதெல்லாம் 2 அத்தியாயங்கள்ல சொல்லி பரீட்சித் மோட்சம் மார்க்கண்டேயருடைய ஸ்துதியோட பாகவதம் முடியறது சிங்கராத்தியாயத்தோட. பாகவத தர்மத்தை சொல்லணும், அது எப்படி உண்டாகும் அப்படிங்கிறதையும் அதில் ஒரு வரதுக்கான வழியை சொல்லணும்னதுமே அதுதான் கவிங்கிற யோகீஸ்வரர் சொல்லிட்டு வரார். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா அனுகிருத ஸ்வபாவாத்து அப்படின்னு நம்ம எதுவும் செய்யாம இருக்கக்கூடாது. எதுவுமே செய்யாம கிடைக்கும் அப்படிங்கிறது எதுலேயுமே கிடையாது. சும்மா இரு அப்படின்னு சொன்னதெல்லாம் அது ஏதோ எங்கேயோ ஒரு நிலையது நமக்காக சொன்னதுன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் இயல்பா வரணுமே தவிர நம்மளே சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னா இவனுக்கு அது ஹானி. இவனை சுற்றி இருக்கிறவாளும் இவனுக்கு ஹிம்சை பண்ணுவா. சும்மா இருக்கியே இப்படி வெறும் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றவா கூட திட்டுவா இல்லையா? சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபடணும், ஏதாவது ஒரு பிரவൃத்தியில இருந்துன்னு இருக்கணும். நீ செய்யற காரியத்தை நீ செய்யறேன்னு நினைக்காம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், மனப்பூர்வமா அர்ப்பணம் பண்ணணும். வெறும் வாய் வார்த்தைக்கா சொல்லிவிடாம நாராயணாயேதி சமர்ப்பயேத்தது. அது ஆபீஷியலான காரியமா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், வேதோக்தமான காரியமா இருக்கட்டும். எத்யத் சகலம் பரஸ்மை. இந்த 2 எத்யத்துன்னு எதற்காக சொல்லியிருக்கீங்கன்னா வைதிகமான காரியம் பண்ணினாலும் சரி லௌகிகமான காரியம் பண்ணினாலும் சரி கரோதி எத்யது ஸ்லோகத்துல அப்படி இருக்கு. நம்ம சந்தியாந்தனத்துல கரோமி எத்யது அப்படிங்கிறோம். கரோதி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தது. அவனிடத்துல அதை அர்ப்பணம் பண்ணிவிடும். அர்ப்பணம் பண்ண பண்ண கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்? பகவானுடைய கதைகள் கேட்கிற பாக்கியம் கிடைக்கும். புண்ணிய கதைகள்லாம் காதல விட ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் கிடைச்சு விடுறதா பத்தியில பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினாதான் கிடைக்கும் புண்ணிய கதைகள். எல்லாருக்கும் கிடைச்சுடாது.
கிடைச்சவாள் மனப்பூர்வமா ஏதோ ஒரு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கா, அதனால நமக்கு அது கிடைச்சிருக்கு. சின்வன் சுபத்ராணி ரதாங்கபானே ஜென்மானி கர்மானி சயானி லோகே. அந்த சக்கரபாணியினுடைய கதைகளை நிறைய கேளு, அவனுடைய நாமங்களை சொல்லுவோம் அப்படின்னு கர்மயோகம் சாதன பக்தியை சொன்னார். அப்புறம் அடுத்த ரிஷிகிட்ட நிமி கேட்கிறார், அந்த பாகவதன் எப்படி இருப்பான், அந்த லட்சணம் பொருந்தினவன் அந்த பக்தி வந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னதும், சர்வபூதேஷு யः பஷ்யேதி பகவத் பாவமாத்மனா பூதானி பகவத்யாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹ அப்படின்னு பல ஸ்லோகங்கள்ல பாகவதோத்தமனுடைய லட்சணத்தை சொன்னார். எல்லா இடத்துலையும் எல்லாரிடத்திலையும் எல்லா இடத்துலையும் பகவானை பார்ப்பான், எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான், அவனுக்கு எல்லாரிடத்திலையும் பகவான் இருக்கான். அப்படி எவன் பார்க்கிறானோ அவன் தான் சவை பாகவதோத்தமஹா. இந்த உத்தம பாகவதனோட லட்சணம் தான். ரொம்ப ஸ்லோகமா சொன்னா புரியுமா? அது இங்கே கர்நாடகத்திலே இங்கே துங்கபத்ரா நதி கரையில வேணுசோமபுரம் அப்படின்னு ஒரு ஊர், வேணுசோமபுரம் அப்படின்னு ஒரு ஊர். புரந்தரதாசர் பிரசித்தம் கர்நாடகத்திலே. அவருடைய சிஷ்யர் விஜயதாசர் அப்படின்னு இருந்தார், அஷ்டதாசர்கள்னு சொல்லுவார். அந்த விஜயதாசருக்கு ஒரு சிஷ்யர், அவர் கோபாலதாசர் அப்படின்னு பேரு. அவர் அங்கதான் இருந்தார், வேணுசோமபுரத்துல தான். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே அவருக்கு ஒரு வேணுகோபால சுவாமி கிடைச்சா. அந்த தீர்த்தத்திலே துங்கபத்ரா நதியிலே அந்த சுவாமி எதேச்சியா அவருக்கு ஸ்நானம் பண்ணுறதே கிடைச்சார். அவருக்கு எடுத்து ஒரு மடம் கட்டி பகவானை அங்கே நித்திய ஆராதனங்கள் பண்ணிட்டு இருக்கார். வைதிகமான சிஷ்டாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய தாசர். ஸ்நான சந்தி எல்லாம் பண்ணி நான் காத்தால இப்படி காலம் எழுந்து ஸ்நான சந்தி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி 9 மணி ஆகிடும் அவர் பஜனை மடத்துக்கு வரத்துக்கு. 9-10 மணி ஆகிடும். அந்த கிராமத்திலே இப்படி ஒரு சாது இருக்காருங்கிறத கவனிச்சுட்டு யாரோ ஒரு சாத்வி மனசுக்கு தோன்றது ஏதாவது செய்யணும் அவருக்கு அப்படின்னு. அவருக்குன்னு நேரம் என்ன சாதுக்கள் என்ன கேட்க போறா, அவள் செய்கிற பூஜையில ஏதாவது சகாயம் பண்ணா நான் சந்தோஷம் விடுவா, தனக்குன்னு ஒன்றும் கேட்க மாட்டா. அவர் ஒரு கிருஷ்ணனை வச்சிருந்து வேணுகோபாலனை பூஜை பண்ணிட்டு இருக்கார். நம்மளால முடிஞ்சது நித்தியம் அவருக்கு ஒரு க்ஷீரம் கொடுப்போம் அபிஷேகத்துக்குன்னு கொடுத்துட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு நம்மளால கொடுத்துட்டு இருக்கா அந்த கிருஷ்ணனுக்கு. ஒரு நாளைக்கு அந்த அம்மாவுக்கு அவசரமா எங்கேயோ வெளியில போக வேண்டியதா ஆயிடுது. பால் எடுத்துன்னு வந்தால் அங்கே மடத்துல இன்னும் வரல. அவர் துங்கபத்ரா நதிக்கரையில அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னதுமே அங்க ஓடி வந்தா. அவளுக்கு ஏதோ கோவிலுக்கு கொடுக்கணுங்கிறது எண்ணம் இல்லை, அந்த சாது கையில கொடுக்கணும். அவர்கிட்ட தான் ஒரு அபிமான். அவர் பண்ற கிருஷ்ணனுக்கு நம்மளால முடிஞ்சது. சுவாமி சொல்றார், நான் நேரம் வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாள் அர்ஜுனா, ஒரு சாது சொன்னா கேட்பாள் ஜனங்கள் அப்படிங்கிறார். அதனாலதான் நீ வந்து சாஸ்திரத்தை எப்படி எடுத்துக்கணும்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா வதேக்ஷந்திதே ஞானம் ஞானினஸ் தத்துவ தரிசினா அப்படின்னு விட்டான். ஏன்னா பகவான் விஜாதி ஆயிட்டான், நம்ம கேட்டகிரியில் அவர் இல்லையோனும். அவர் பரமாத்மான்னு வேற இதுக்கு போயிட்டார். அவர் சொன்னா இவர் கெடுவிட. நம்மளோட இருக்கிறவாள்ல ஒருத்தரா சாதுக்கள் சொன்னாதான் நமக்கு மனசுக்கு படும். நம்மளை போல இருக்கிறவாள் ஒருத்தர் சொன்னாதான் அவளுக்கு மனசுக்கு படும். அதனால நீ ஞானி ஆசிரியை குரு ஆசிரியின்னு பகவான் சொல்றாரு இல்லையா, அதுபோல நம்ம அவர் கையில கொடுக்கணும் பாலே. அவர் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படணும்னே இருக்கிறவர். அவள் அந்த பால் எடுத்துட்டு இங்க வந்தா நதிக்கரைக்கு. அங்க ஒரு மணல் திட்டுல ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார் அந்த கோபாலதாசன். கையில பாலை வச்சுட்டே நின்றுட்டே இருக்கார், ஜபம் பண்ணி. ஒரு சந்தர்ப்பம் கண்ணை திறந்தா, என்னம்மா என்னதுன்னா, க்ஷீரம் கிருஷ்ணனுக்கு கொண்டு வந்தேன்னா கொண்டு வந்து முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணினா. உடனே அந்த பால் சொம்பு எடுத்தார், அப்படியே கீழே சாச்சா. அந்த துங்கபத்ரா நதியிலேயே சொம்பெடுத்து தூக்கி போட்டுட்டா. அந்த அம்மா பதறி போயிட்டா. ஆனா நம்ம கிருஷ்ணனுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு வந்தோமே, இவர் பாட்டுக்கு எடுத்து கீழே கொட்டி விட்டாரே, ஏதாவது கோபப்பட்டுட்டாரா, நான் ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேன்னா. கிருஷ்ணனுக்குன்னு கொடுத்தா அதை கிருஷ்ணனுக்கு தானே நித்திய அபிஷேகம் பண்ணுவா, இங்கே இப்படி கீழே கொட்டி விட்டாரே அப்படின்னு அந்த அம்மா பதறி போய் திருப்பி நமஸ்காரம் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறது. சித்த நேரத்தில் அவர் சொன்னார், ஏன் பதற என்னன்னா, இல்லை நான் கிருஷ்ணனுக்குன்னு கொண்டு வந்தேன், ஆனால் அவசரமாக வெளியூர் போக வேண்டி இருந்தது, அதனால இங்கே கொண்டு வந்து கொடுத்தேன். உடனே அவர் சொன்னார், கிருஷ்ணனுக்கு தான் நானும் அபிஷேகம் பண்ணேன். குருநாதா நான் ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேன்னா நீங்கள் கீழே கொட்டிவிட்டேன்னா, இல்லை சடே நான் கிருஷ்ணனுக்கு தான் அபிஷேகம், உனக்கு சந்தேகமாக இருந்தால் பஜனை மடத்தில் போய் பாரு அப்படின்னா. இங்கேருந்து ஒரு மைல் தாண்டி இருக்கிற பஜனை மடத்தில் போய் பார்க்கறால் சொட்ட சொட்ட கிருஷ்ணன் நின்று இருக்கா. பால் அபிஷேகம் ஆனா போல கிருஷ்ணன் நின்று இருக்கா.
ஞானிகளுக்கு கோவிலுக்கு போனாதான் பகவானே இல்லை. இந்த டிச்சுன்னு போறா இல்லையா, பார்த்துடணும் அவளுக்கு எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கா. சர்வபூதேஷு யः பஷ்யேதி பகவத்பாவமாத்மனः பூதானி பகவத்யாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹ. எங்க இல்லை பகவான்? அவன் இல்லாத இடம் அங்கேயும் இல்லை. அப்படிங்கிறத தெரிஞ்சின்றவன் பரம பாகவதோத்தமன். பல இது மாதிரி பல ஸ்லோகங்களால ஆரம்பத்தில் இருக்கிற பாகவதன் எப்படி இருப்பான், மத்தியமா இருக்கிற பாகவதன் எப்படி இருப்பான்ங்கிறத ஒரு ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு பாகவதோத்தமன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு நீ 3 லோகம் கொடுத்தாலும் அவன் அதை ரசிக்க மாட்டான். திரிபுவன விபவகேதவே, நீ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னாலும் அவனுக்கு அதுல பற்று இருக்க, அதுல சத்து இருக்காதவனுக்கு அவனுக்கு என்னோட பஜனம் தான் அவனுக்கு இஷ்டம். எத்தனை நிதிக்கே சொன்னேன், தேசிகருக்காக பல்லாக்கு வந்தது விஜயநகரத்துல என்னன்னு. தியாகராஜ சுவாமிகளுக்கு திருவையாறுல தஞ்சாவூர் சரபூஜை ராஜா அமித்ஷா மேலதாளத்தோடு அழிச்சுன்னு வாவரே நம்ம சபையில பாடணும்னு முடியாதுன்னு விட்டாரு. நிதிஜால சுகமா ராமுடு சந்நிதி சேவ சுகமா. ஆனா துளசி வச்சுட்டு அழறா. பணக்காரெல்லாம் நல்ல புஷ்பங்கள், சம்பகம், புண்ணாகம், ஜாதி எல்லாத்தையும் வச்சு ஆராதிப்பாள். ராமா, இந்த ஏழ தியாகராஜனுக்கு கிடைச்சது காவேரி கரையில இருக்கிற துளசி தான் அப்படிங்கிறா. துளசி தாங்கிறாரோனும். ராஜா கூப்பிட்டாரோனும், போனா தங்க வட்டியில் கொடுப்பானோனும். ஒரு கீர்த்தனை பாடினா உடனே தங்க வட்டியில் கொடுப்பான். அச்சன் ராமன் அர்ச்சனை இல்லாமல். ஏன்னா அப்புறம் அவனுக்கு அதீனமாயிடணும், அவன் சிரிக்கணும், அவனுக்கு முகம் பார்க்கணும், அதுக்கு என்னென்ன உண்டோ அந்த யோஜனையில போயிடும். அப்புறம் ராமன்கிட்ட மனசு நிற்க. லோகத்தை ஆசிரியிச்சாலானால் லோகத்தை ஆசிரியக்கிறவன் லோகத்துல தான் இருக்க முடியும். பகவான் ஆசிரியச்சவன் லோகத்தோட இருக்க முடியாது. இருக்கலாம் லோகத்திலேயே ஒழிய லோகத்தோட ஒட்ட முடியாதவனால. ஏன்னால் அவனோட லட்சியம் வேறையா போயிடுது. திருப்பி இந்த கிளாஸ் பாஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அந்த கிளாஸ்ல போய் உட்கார முடியுமோ? 9வது படிச்சுட்டு இருந்தா 10வது போயிட்டாருன்னா இல்லை இந்த பெஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு, 10வது கிளாஸ் பெஞ்சு நல்லா இல்லை, இங்கே தான் நல்லா இருக்கு, இந்த மிஸ் தான் நல்லா எடுக்கிறாலும் திருப்பி போய் உட்காண்டா ஸ்கூல்ல தான் உட்கார விடுவாங்க. இந்த பையன் தான் உட்காருவானா, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதிட்டு திருப்பியும் போய் இல்லை இருக்கட்டும் இதுலயே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படியான தப்பிச்சு அடுத்த கிளாஸ் போகிறதுக்கான முயற்சி தானே பண்ணுவாள். அதுபோல ஒரு ஒரு பாகவதோத்தமனுடைய லட்சணத்தையும் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் ஒரு ஒரு அந்த நவயோகிகள்கிட்ட ஒன்று ராஜா கேட்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றா. விஷ்ணோர் மாயாமிதம் பஷ்யன்னே சபை பாகவதோத்தம. அப்ப என்ன, அவன் பைத்தியமா பித்தா? லோகமே பணத்துக்காக பின்னாடி ஓடின்னு இருக்கு, பதவிக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கு, சுக சாதனங்களுக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கிறதே. இவனை தெரியாதவனா, அறியாதவனா, புரியாதவனா? அப்படி இல்லை. இதெல்லாம் விஷ்ணுவோட மாயேன்னு அறிஞ்சின்றார். விஷ்ணோர் மாயாமிதம் பஷ்யன்னு சபை பாகவதோத்தமஹா. இப்படி பலதார 2-3 நாளா சொல்லிட்டு வரும். இந்த பாகவதோத்தமனோட லட்சணத்தை சொன்னா அந்த விஷ்ணு மாயேன்னு ஒன்று சொன்னார் இல்லையா. உடனே ரிஷியே அடுத்த ரிஷிகிட்ட கேட்கிறார் ராஜா, விஷ்ணு மாயை எப்படி இருக்கும், அந்த மாயோட லட்சணத்தை சொல்லுங்க, பக்தனோட லட்சணத்தை சொல்லுங்கன்னா. அப்புறம் விஷ்ணு மாயோட லட்சணத்தை சொல்லுங்கன்னா. அப்புறம் பகவானால படைக்கப்பட்ட அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த விபூதியை சொல்லுங்க அப்படின்னா. இப்படி ஒத்து ஒன்று கேட்டுன்னு வரா. அதுல மனசை அடக்காதவன் ஈஸ்வர சக்தியான அந்த மாயையே இந்த ஸ்தூல சரீரத்திலேயே 4 அபிமானம் வச்சுட்டு குடும்பத்திலையும் வச்சுட்டு சில பேர் தாண்டி விடுறாளே. கிரகஸ்தலா இருந்தும் சில பேர் தாண்டி விடுறாளே. அது எப்படி சாத்தியமா இருக்கு, அதை நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரபுத்தர் அப்படிங்கிற யோகீஸ்வரரை பார்த்து கேட்டதும் அவர் சொன்னார், நித்தியானித்திய விவேகத்தினால அவர்கள் கடக்கிறார் இந்த மாயே. எதுவும் நித்தியம் இல்லை. இந்த இன்னைக்கு குளிர்றது மார்கழின்னா ஏப்ரல் மாசம் பெங்களூர் இப்படியேவா இருக்கும் இருக்க. மார்கழி மாசம் அதனால குளிர், பெங்களூர்னாலே குளிர் தான் குளிரும் அப்படின்னு இப்போ முதல்ல சொல்ல முடியாது. மார்கழிங்கிறதுனால குளிர்றது. ஏப்ரல் வந்தா கடுமையா வெயிலும் தானே இருக்கு, கடுமையா வெயிலும் தானே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா மழையா இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் வந்து போறது தானே. நந்தந்திதாதித்யே நந்தந்தி அஸ்தமிதேனோ. பகவான் ராமகீதையிலையும் பல விதமாக இந்த நித்யானித்தியத்தை பத்தி அவரும் சொல்றார். கௌமாரம் யுவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி அப்படின்னு கீதையிலையும் பகவான் சொல்றார். இதுதான் சாஸ்திர பலம் வேணும். இந்த நித்யானித்திய விவேகத்தை எப்படி அடையிறது அப்படின்னு ராஜா கேட்கறது. தஸ்மாத் குரும் பிரபத்யேதே ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மண்யுபசமாஸ்ரயம். நல்ல குரு ஆசிரியிக்கணும் அப்பா. நேற்றைக்கு சொன்னா இந்த பிரபுத்தர்
அந்த குரு எப்படி இருக்கணும்னா ஒரு ஜிக்யாசுவாய் நீ க்ஷேமத்தை அடையணும்னு நினைச்சேன்னா உத்தமமான ஸ்ரேயஸ் சாப்தே சாப்தே அப்படின்னா சப்தரூபமான பிரம்மம் வேதம். சப்தரூபமா எது இருக்கு? வேதம் இருக்கு. சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம். சாஸ்திரமும் படிச்சிருக்கணும், அனுபவ ஞானமும் வேணும். சில பேர் சாஸ்திரம் படிச்சிருப்பால் கடவுடன்னு விட்டுருவாள், இடம்படம்னு அனுபவம் இருக்க. அவள்கிட்ட உனையானால் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் தெளிவையும் கலக்கி விட்டுடுவா. உனக்கு இருக்கு, நீ இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் சரியே இல்லைப்பா, என்ன இப்படி இருக்கே, நீ சிக வச்சுக்க வேண்டாமா, நீ கடகம் கொட்டுக்க வேண்டாமா, நீ உபாசனம் பண்ண வேண்டாமா, நீ அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டாமா, போயிடுத்து ஜென்மா போயிடுத்து, உனக்கு பிராமண ஜென்மா வீணா போயிடுதுன்னு அவ சாஸ்திரத்துல இருக்கிறதான் சொல்றா. இப்ப நான் அப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க யாஜ்யங்கள்லாம் பண்ணிருக்கீங்களேப்போ அதை தூஷிக்கிறான்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கு. முடியாதவாளுக்கான வழியான பாகவதமும் என் கையில இருக்கு, அதனால பொழைச்சேன். உங்களுக்கும் ஏதாவது நல்லது சொல்ல முடிகிறது இல்லை. நான் வெறும் கர்மகனா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? வந்தா 1 hour அட்வைஸ் தான். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, சீப்பி குடிக்கக்கூடாது, மீசி வச்சுருக்கீப்பா, மீசையெல்லாம் வச்சுக்க கூடாதுப்பா, எல்லாம் இருக்கு. எல்லாம் இன்னைக்கு ஆச்சாரியால் சில பேர்கிட்ட போனா அதெல்லாம் வழி காட்டுறா. எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவளும் வழி காட்டுறா. எதுவுமே சரியில்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுறது. அப்ப என்ன பண்ணுவான்? 4 ஆச்சாரியன்ட்ட போய் 4 விதமா சொன்னா எங்கேயுமே போக வேண்டாம்பா அப்படின்னு கதவு சாத்தியம் உட்கார்ந்து விடுவான். அப்புறம் கரையிறதுக்கான உபாயம் இல்லை. அவன் நிலையை அறிஞ்சு அவனுக்கு எது ஹிதமோ அதை சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் அனுபவ ஞானம் வேணும், சாஸ்திர ஞானமும் வேணும். சொல்ற விதம் தெரியறதுக்காக சாஸ்திர ஞானம். எப்படி சொல்லணுமோ அதை என் இஷ்டத்துக்கு நான் சொல்றேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லித்தர விஷயம் உபதேசம் சாஸ்திர சம்மதமாக இருக்கணும். சொல்றது அனுபவ ரூபமாக இருக்கணும். எது முடியுமோ அதை தானே, பாசிபிள் தானே சொல்ல முடியும், பாசிபிள் இல்லாததையும் சொல்ல முடியாது. அது நான் பாசிபிளா உள்ளதான் சொல்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக சாஸ்திர சம்மதம் இல்லாததையும் சொல்லக்கூடாது. அதனால ரெண்டும் இருக்கணும். சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம். இதுதான் ஆச்சாரியா ஆதிசங்கர பகவத்பாதா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். அவளுக்கு சாஸ்திரத்திலையும் ஆழம் உண்டு, நம்ம மேலேயும் கருணை உண்டு. அதனாலதான் பஜகோவிந்தம் 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 மூடமதே. மூடமதேன்னா நம்மளை திட்டாலும் நினைக்க கூடாது. நமக்கு ஒரு வழி சொல்லி தந்தாலே ஆச்சாரியா என்னதான் சொல்றான்னு சொல்லணும். யாரையும் சொல்றாள்னு குரு சொல்லுவார் மூடமதேன்னு. ஆச்சாரியா யாரையும் கூப்பிடுறாருன்னு நினைக்காதே, நம்மளதான் கூப்பிடுறாருன்னு முதல்ல நினைச்சுக்கோ. முட்டாளேன்னு இப்போ யாராவது சொல்லிட முடியுமா? முட்டாளா இருந்தா கூட நம்ம மாதிரியே தான், நம்ம சேர்ந்தவாதான் முட்டாளும் காரியம் பண்றாளானா முட்டாளேன்னு சொல்ல முடியுமா? பல நாள் ஆகும் அப்புறம் அதை சமாதானம் பண்றதுக்கு. எதையாவது சொல்லிவிடலாம் ஈஸியா, அப்புறம் அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். ஆனா ஆச்சாரியால் லோகத்தை பார்த்து மூடமத்தையேன்னு கூப்பிடுறா. என்னோட குரு சொல்லுவார், அது நம்மளதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கோப்பா. நமக்கு ஒரு வழி கிடைச்சது, நமக்கு ஒரு வழி கிடைச்சதேன்னு நினைச்சுக்கோ. நம்மளதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கோ. மூடமத்தே அப்படின்னு. ஆலயம் கருணாலயம். ஆலயம்னா இருப்பிடம். எதற்கு இருப்பிடம் ஆச்சாரியா? ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். 4 வேதமும் தெரியும் ஆச்சாரியாளுக்கு, 18 ஸ்மிருதியும் தெரியும், 18 புராணம் உபபுராணம் இத்தியாசங்கள் எல்லாம் அர்த்தப்படி ஆச்சாரியாளுக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், எல்லாத்துக்குமான இருப்பிடம் கருணாலயம். கருணையும் உடையவர். சில பேருக்கு வழி சொல்ல தெரியாது, அனுபவம் வந்துடும். இப்போ ரமணர் மாதிரி சில குறை சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது, எனக்கு அதுக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் சொல்றேன், இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணுங்கிறதுக்காக முயற்சி பண்றதுக்காக சொல்றேன். ரமணர் மாதிரி உள்ள மகான்களுக்கு ஞானம் வந்து கொடுத்தோம். அவர் ஸ்கூலுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தா, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், மாடியில் போய் படுத்துட்டு இருந்தார், ஆகாசத்தை பார்த்துட்டு இருந்தார். மதுரையில இன்னைக்கும் மீனாட்சி கோவிலேருந்து வெளியில வந்தா அவருக்கு ஞானம். அந்த வீடு இருக்கு ரமணரோட வீடு, மொட்டை மாடியில் படுத்துட்டு வானத்தை பார்த்தா ஞானம் வந்துடுது. திருவண்ணாமலை வானம் அவருக்கு ஒரு ஆజ్ఞை வந்தது. வந்தார், அப்புறம் துறவியா ஆகிட்டார். கடைசி வரைக்கும் அங்க இருந்தார். தரிசனம் பண்ற வாழ்க்கெல்லாம் மனசாந்தியை கொடுத்தார் எல்லாருக்கும். அவர்கிட்ட வந்தா ஒரு வெளியில கிடைக்காத ஏதோ ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது. ஆனா பரம்பரை ஏற்படல. பதில அவரோட ஏதோ பேசினார் வந்த வாழ்க்கைன்னு அந்த கேள்வி பதில மாத்திரம் எடுத்து சொல்றாளே தவிர பாரம்பரியம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ ஆச்சாரியால்னா 70 பீடம் ஆயிடுது. இப்போ 71வது பீடம் வந்துருது காஞ்சியில. சிவகிரியில பார்த்தோம்னா 36-37 பீடம் வந்துருது. பீடம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா சாஸ்திர பலத்துல ஞானோபதேசம் பண்ணலாம். எது பலம்? அதுதான் ஆம்படாய பீடம்னு பேர்.
பாக்கி எல்லாம் பீடம். இவாளோடதுக்கு என்ன பேருன்னால் ஆம்னாய பீடம், தட்சிணாம்னாயம். ஆம்னாயம்னா வேதம்னு அர்த்தம். ஆம்னாயம், நிகமம், ஆகமம், பிரம்ம, சந்தஸ், இந்த சப்தங்கள் எல்லாமே வேதத்தை குறிக்கக்கூடியதுதான். சாஸ்திரத்திலையும் ஞானம் இருக்கணும், அனுபவ ஞானமும் வேணும். யாருக்கு என்ன சொல்லணும்? மெடிக்கல் முழுக்க மருந்து இருக்கு, டாக்டர் எல்லா மருந்தையும் படிச்சிருக்கார், எல்லாருக்கும் எல்லா மருந்தும் இல்லையோ ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறது இல்லையா? எல்லாருக்கும் எல்லா மருந்து சாப்பிட்டு மணிக்கு எழுதிவிட்டு நீங்க 3 நாள் கழிச்சு வாங்க, 7 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்ற டாக்டர் உண்டு. அவர் சொல்றதையே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த மருந்து வேலை செய்யறதா இல்லையான்னு அவர் டெஸ்ட் பண்றாரு நம்மள. 3 நாள் கழிச்சு வாங்கோ, சரியா இல்லைன்னாலும் சொன்னா அப்ப இந்த மருந்து சரியாகுமாகாதாங்கிறதுல அவருக்கு டவுட் இருக்குன்னு தானே தெரியுது. போயிட்டு வாங்க சார், 7 நாள் கழிச்சு வாங்க, நான் ஊர்லயும் இல்லை, 7 நாளுக்கு எழுதிட்டேன் மருந்தை, அப்புறமா வாங்கணும்னா ஏதோ தாற்காலிகமா ஒரு ஆறுதல் கொடுக்குறார் அப்படின்னு தெரியறது. முயற்சி தானே, அவளை குறை சொல்லக்கூடாது. அவள் படித்த அளவுக்கு அவளோட அனுபவத்துக்கு தான் அந்த முயற்சியில நமக்கு ஒரு ஔஷதம் கொடுக்குறா. எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடுறது இல்லையே. சாப்தே பரேச்சனிஷ்ணாதம் பிரம்மன், எல்லாருக்கும் எல்லாமும் கிடையாது. ஆதாருக்கு என்ன, சில பேருக்கு பஞ்சாட்சரத்தை ஜெபம் பண்ணும்பா, பெரியவாழ்கிட்ட போனா. சில பேருக்கு உங்க அது பூஜையை எங்கேயோ கொடுத்துட்டு போல இருக்கே, அதை வாங்கிட்டு வா, சித்திரம் பூஜை பண்ணு, சிவ பூஜையை ஆரம்பிம்பா. ஒருத்தருக்கு நித்தியம் ஒருத்தருக்கு சாப்பாடு போடும் அப்படின்பா, ஒருத்தருக்கு சிவாலயத்தில் போய் நித்தியம் பிரதட்சணம் பண்ண தீபம் போடும்பா. எல்லாமே தர்மம் தான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டா. அவளுக்கு எது அறிஞ்சு அவளுக்கு எது க்ஷேமத்தை கொடுக்குங்கிறது ஆச்சாரியாளுக்கு தான் தெரியும். அதுதான் ஒரு குரு வேணும். தஸ்மாத் குரும் பிரபத்யேதே ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம். அந்த குரு எப்படி இருக்கணும்னா பிரம்மன் உபசமாஸ்ரயம். உபசமம் அப்படின்னா பொறுமை, ரொம்ப பொறுமையா இருக்கணுமா. லோகத்துக்கு ஹிதத்தை சொல்ல வரவன் ஏன்னா அசக்கியமான கேள்வி எல்லாம் கேட்பார். கேட்கக்கூடாது இவாழ்கிட்டன்னு தெரியும், தெரிஞ்சும் கேட்பார். என்ன சொல்றார் பார்ப்போம்னு, இவருக்கு தெரியறதா பார்ப்போம்னு பரீட்சை பண்ண வருவார். பல விதமா அவளை பத்தி ஒரு அபிப்பிராயங்கள் சொல்லுவார். எல்லாத்தையும் பொறுத்துண்டு லோகத்துக்கு நல்லது செய்யணும். உபசமம் அப்படின்னா பொறுமை. பொறுமையே உருவாயிருந்து இருக்கிற குருவை போய் ஆசிரியம். பிரம்மன் உபசமாஸ்ரயம். ஏகநாத சுவாமிகள்னு பாகவத சம்பிரதாயத்துல பொறுமைன்னு சொன்னா அவரை சொல்லுவா. உதாரணத்துக்கு பொறுமையிலே எல்லையானவர் ஏகநாத சுவாமிகள் அப்படின்னு. இந்த ஏகாதச ஸ்கந்தத்துக்கே அவர் நாத பாகவதம் அப்படின்னு விவரம் எழுதியிருக்கார். ஏகாதசத்தை மாத்திரம் எடுத்து இந்த உபதேசங்களை அவர் அபங்கமாக நாத பாகவதம்னு எழுதியிருக்கா. மகாராஷ்டிரத்துல பிரதிஷ்டானபுரத்துல கோதாவரி கரையில இருந்தார். அங்கே ஒரு சாவடி, ஊர்க்காரெல்லாம் பொழுதுபோகாதவாள்லாம் கூடுறதுக்கு ஒரு மரத்தடி போல, ஆலமரத்தடி போல, ஒரு இடிஞ்ச கட்டடம் போல ஒரு சாவடியில அசத்துக்கள்லாம் கூடும் அடிக்கடி. அங்க ஏதோ காய் வச்சு ஆடின்னு இருக்கு. விளையாடிட்டே இருக்கிறது ஒருத்தனுக்கும் வாக்குவாதம் வந்துடுத்து, சண்டை வந்தது. ஏண்டா நீ பொறுமையா இருக்க மாட்டேன், ஏண்டா அப்படி இருக்கே, நீ பொறுமையா இருக்க மாட்டேயாங்கிறான் சூதாட்டத்துல. ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு இவன் நிவேதியானா அட்வைஸ் பண்ணான். உடனே அவன் பதில் சொன்னான், நான் என்ன பொறுமையா இருக்கிறதுக்கு ஏகநாத சுவாமிகளா? சூதாட்டம் ஆடுற இடத்துலயும் அவரை பத்தி பேசிட்டு இருந்தான். அவ்வளவு பொறுமையில பிரசித்தியா அவன். உடனே அதுல அவன் முஸ்லீம், அவன் அதுல அவனும் தண்ணி இருந்தான். என்னடா ஏகநாதங்கிறியே, அவ்வளவு பொறுமையா அவர் அப்படின்னா. அவன் ரொம்ப பொறுமை, அவர் பொறுமை லோகத்துல யாருக்குமே இருக்க முடியாது, அப்படி ஒரு பொறுமையா இருப்பார் அவர் அப்படின்னு. உனக்கு தெரியாதா? உங்க ஆத்தோட தான் போவார் அவர் கோதாவரிக்கு ஸ்நானத்துக்கு. ஆமாமா நானும் பார்த்துருக்கேன், அவர் தானே அது அப்படின்னு. அந்த அந்த விளையாட்டு அந்த பேச்சு அதோட முடிஞ்சுது. இவனுக்கு ஒரு துர்புத்தி, அந்த சாதுவே உண்மைதானா அந்த பொறுமைன்னு பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு காத்தால் 6 மணிக்கு அவன் வீட்டு மொட்டைவாடியில பால்கனியில உட்காந்துட்டு அவர் போற நாளைக்கு பார்த்துட்டே இருந்தான். கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வரார் பூஜைக்கு. ஒரு பேசன் நிறைய வெத்தலையை வச்சுட்டு வெத்தலை போட்டுட்டு காத்தால 6 மணிக்கு அவர் வர நாளைக்கு தூண்டு துப்பினார் அவர் மேல. அவர் பாட்டுக்கு தானே இருக்கார். இவருக்கும் அவருக்கும் இதுதான் கலியினுடைய லட்சம், இந்த கலியினுடைய ஆரம்பம். அதுதான் பாகவதம் சொல்றது இல்லையா, பரீட்சித்து தியானத்துல இருந்தவர் கழுத்துல போய் பாப்பா போட்டார் அப்படின்னு. தியானத்துல இருந்தவர் பரீட்சத்துக்கு என்ன இடைஞ்சல் பண்ணினார். பாகவத கதை ஆரம்பம் என்ன சொல்றது தெரியுமோ, இதுதான் கலி அப்படின்னு. கலிதன்மவர்த்ததா அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஏகாதச ஸ்கந்தம்.
அனாவசியமா சாதுக்களை போய் சந்தேகப்படுவாள், சாதுக்களுக்கு அபச்சாரப்படுவாள், சாதுக்களை பரீட்சை பண்ணுவாள். இதுதான் துருப்தியா பேசுவா. எல்லாம் தெரிஞ்சா போல அவளை சாஸ்திரம் படிச்சவாள்கிட்ட இவன் ஏதோ 2 பக்கம் ஏதோ ஒரு பக்கத்துல படிச்சுட்டு புஸ்தகத்துல அதை போய் அவர்கிட்ட மணிக்கணக்கா ஆர்கியூ பண்ணுவார். துருப்தி துருப்திஹி ஸ்வசா கலிஹி அப்படின்னு பாகவதம் சொல்றது. கலிக்கு சகோதரி துருப்தி தானா. குருட்டுத்தனமான சித்தாந்தங்களை பண்ணிட்டு இருப்பாள். முக்கியமா சாதுக்களுக்கு அபச்சாரப்படுவா. உண்மையான சாதுவா இருந்தா அவளுக்கு பரீட்சை ஏதாவது பண்ணிட்டே இருப்பாள். அந்த ரீதியில ஏகநாத சுவாமிகள் மேல துப்பினா, சாதாரணமா யாராவது துப்பினா நிமிந்து பாப்பாளா இல்லையா? இன்னும் நிமிந்து பாப்பா, இல்ல கையாலையாவது சொடுக்குவா, இல்ல திட்டுவாள். எதுக்க முடியலன்னா நன்னா இருப்பியா நீ இப்படி பண்றியேன்னு சபிப்பா, இல்ல அழவாத அழுவா இப்படி என்ன பண்ணிட்டாரு, இல்ல தெய்வமே நீயாவது கேட்க மாட்டியா அப்படின்னு நான் உன்னை நம்பி இருக்கேனே சொல்லுவாளா இல்லையா? எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அவருக்கு. தெய்வமே இப்படி பண்றானேன்னு கேட்கல, அழவும் இல்லை, சபிக்கவும் இல்லை, அவனை மண்ணவாரி அறியவும் இல்லை, கல்லெடுத்து அடிக்கவும் போகல, நிமிந்து முறைக்கவாது இல்லையா? இன்னுமே பலமே இல்லாதவன் அப்புறம் அடிக்க வந்தா ஓடி போடுவோம், முன்னாடி ஒரு முறையாவது விடுவோம் அவனை அப்படின்னு முறைக்கவாது முறைப்பான். ஒண்ணுமே பண்ணல, மேல வெத்தலை பார்க்க விழுந்துதா எச்சாலும் பட்டுன்னு திரும்பினா இனிமேல் பூஜைக்கு போக முடியாது, பூஜைக்கு கிளம்பினதுன்னு இந்த தீர்த்தத்தை கொண்டு போட்டுவிட்டு திருப்பி கோதாவரியில ஸ்நானம் போட்டு திருப்பி வந்தா. மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, மத்தியானம் 12 மணி வரைக்கும் துப்பிண்டே இருந்தாராம் வெத்தலையை அவர் மேல. துப்ப அவர் ஒரு தரைக்கு இல்லை, ஒரு தரையாவது கொஞ்சம் பொறுமை குறை, சகிப்புத்தன்மை எவ்வளவு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அது வெடிச்சு விடும். பொறுமை இயல்பா இல்லை, அபியாசத்துல இருந்தா வெடிச்சு விடும். இயல்பா இருந்துட்டா கவலை இல்லை. 12 மணி ஆச்சு நிக்கல்ல இவன் துப்புறது, திருப்பியும் போய் ஸ்நானம் பண்ணணும். 30-40 ஆயிடுத்து. காத்தாலேருந்து 12 மணி ஆயிடுத்து. 6 மணிக்கு துப்ப ஆரம்பிச்சா 12 மணிக்கு திருப்பி ஸ்நானம் பண்ணி தீர்த்து எடுத்துட்டு வரா. மாடியில் இருந்தவன் இறங்கியே வந்துட்டான், கவனிக்கிறா. சரி ஏதோ சண்டைக்கு தான் வராம போல இருக்கு, இதுக்கப்புறமும் என்ன நடக்கிறதோ பகவானோட இஷ்டம் நமக்கு இல்லைன்னு அவன் இறங்கி வந்து நிற்கிறான் வழியில. தீர்த்தப்படுத்தனே இவர் போறா. உடனே மகாராஜ் அவன் கூப்பிடுறான், சுவாமி காத்தாலேருந்து நான் துப்பிண்டே இருக்கேனே, ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லல, நிமிந்தும் பார்க்கலையே. என்னோட கூட்டாளிகள்லாம் சொன்னால் பொறுமையில உச்சம் ஏகநாத சுவாமிகள்னு அதை பரீட்சை பண்ணணும்னு தான் நான் இத்தனை நேரமா பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஏன் திட்டல? உணர்வு இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு உடம்புல உடக்கே இல்லையா? நான் இவ்வளவு பண்றேனே. சில பேர் அப்படி வம்பிழுப்பா. 2 சத்தம் போட்டா அப்பா அடி சத்தம் போட்டுட்டா இதுக்குதான் நம்ம ஆரம்பிச்ச காரியம் முடிஞ்சுடுதுன்னு அப்புறம் போய் அவ உட்காந்துவா சமாதானம். சத்தம் போட விடுறதுக்குன்னு பக்கத்துல 2 பேர் இருப்பா. அதுல சத்தம் போட வச்சு பார்க்கணும்னே அது ஒரு விளையாட்டா பண்ணுவா. அது போல நீங்க ஒண்ணுமே பண்ணலையே, 12 ஆயிடுது, பேசாம இருக்கேளே, உணர்ச்சி இல்லையா? எனக்கா இருந்தா நான் சும்மா விட மாட்டேன், நீங்க என்ன இவ்வளவுதான் இருக்கேளே அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், அப்பா நான் ஸ்நானம் பண்ணிட்டு நித்தியம் பூஜைக்கு போறேன், இந்த வழியாதான் போவேன். ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தம் எடுத்துன்னு போறது எதற்கு எடுத்துன்னு போறேன்? சுத்தமா பகவானை ஆராதிக்கணும்னு. சுத்தம்ங்கிறது தேகத்துல இருந்தா ஒண்டி போறாதுப்பா, அந்த கரணமும் சுத்தமா இருக்கணும். நீ வெத்தலை வாக்கு எச்சல துப்பினே என் தேகம் தான் அசுத்தமாச்சு, நான் உன்னை திருப்பி திட்டினேனானால் என் சித்தம் அசுத்தமாயிடும், அப்புறம் நான் பூஜை பண்றதுக்கே யோகியம் இல்லைப்பா. நான் போய் உங்கள்கிட்ட காமக்ரோதத்தை காமிச்சேனானால், ஒரு தடவை ஒருத்தன் கத்தி கோபப்பட்டானால் 3 நாள் ஆகுமா சித்த சமாதானம் ஆகுது. அவன் 1/2 நிமிஷத்துல ஆனா போல இருந்தா கூட அது அடங்குறதுக்கு திருப்பி அவன் சாதனங்கள் பண்றதுக்கு சிவானந்தா சொல்றார். சிவானந்தா குருகுலம்னு அங்கங்க இருக்குங்கிறதே அந்த சிவானந்தா சாதன சதுஷ்டயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா, பல கிரந்தம் எழுதியிருக்கா. அதுல ஆகார நியமங்கள்லாம் சொல்லிட்டு கோபத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதே, ஒரு தடவை கோபதாவை போட்டானால் 3 நாள் ஆகும் சமாதானமா ஜபங்கள் பாக்கி பாராயணங்கள்ல ஈடுபடுறதுக்குங்கிறா. இந்த போன 3 நாளா யார் கொடுப்பாரு? போயிடுத்து ஏதோ சண்டை சச்சரவு போயிட்டானால் அப்புறம் 3 நாள் ஆகுமா இந்த ஜபத்துக்கு அதிகாரியா அவன் ஆறதுக்கே. திருப்பி அவனுக்கு அந்த கரணம் சுத்தி ஆறதுக்கு 3 நாள். அது இயல்பு தான், அவன் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். ரொம்ப அழகா சொல்லுவார் சாதகாலுக்கு சிவானந்தா. அவர் சொன்னார், அந்த கரணம் சுத்தி இல்லாத நான் போய் உன்னை திட்டிட்டு பூஜை பண்ணா சுவாமி ஏத்துப்பாரு. உன்னை திட்டினேன்னு இல்லை, திட்டுறதுங்கிறது இது நல்ல குணம் இல்லையே. என்னோட ஹிருதயம் அசுத்தமாயிடுத்தானால் அதை நான் எங்க போய் சரி பண்ணிப்பேன்? தேகம் அழுக்கானா கோதாவரியில ஸ்நானம் பண்ணிடுவேன், சித்தம் அழுக்கானா எங்க போய் நான் அதை துவைப்பேன்?
எங்க சரி பண்ணிப்பேன்? அதனாலதான் கோச்சுக்கல்ல அப்படின்னா உடனே அவன் நமஸ்காரம் பண்ணி சொல்றான், எங்க குர்ஆன்லயும் இதை சொல்லி இருக்கு சுவாமி, அல்லாஹ்வை வழிபடுறதே வெளியிலையும் வெளிப்புறமும் சுத்தமா இருக்கணும், உள்புறமும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இனிமே நான் உங்களையே குருவா ஏத்துக்கிறேன், இனிமே நான் யார்கிட்டையும் கோபப்பட மாட்டேன், உங்களோட சாந்தியை நானும் இனிமே உங்கள்கிட்ட அதை உபதேசமா ஏத்துக்கிறேன், யார்கிட்டையும் நானும் கோபப்பட மாட்டேன், சமாதானமா இருப்பேன்டா. மரியாதை வந்தா என்ன பண்ணுவேன், பழக்கத்துல வந்துட்டா என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு அவன் சொன்னான், கோபம் வந்தா உங்களை நினைச்சுவேன், ஏகநாதா ஏகநாதா ஏகநாதான்னு உங்க பேரை சொல்லுவேன், கோபம் வராது. உங்களோட பொறுமையை நான் நேர பார்த்துட்டேன்னு ஏகநாதான்னு சொல்லிட்டேனா நீ கோபம் அடங்கிட்ட அப்படின்னா. கோபம் வர்றது தெரிஞ்சா ஏகநாதான்னு சொல்லிவிடலாம், சில பேருக்கு வரதே தெரியலையே, வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியறது. வரத்தே நமக்கு வருது கோபம் தெரிஞ்சுட்டா சொல்லிவிடலாம். நம்மளை அறியாம நம்ம கைமீறின விஷயங்களா தானே இருக்கு நம்மளோட உணர்ச்சிகள், நம்ம மனசு நமக்கு எங்கேயோ எட்டாததா தானே இருக்கு. அப்படி இல்லை, ஏகநாதா ஏகநாதா ஏகநாதான்னு சொல்லிட்டே இருந்தாலே அந்த சாந்தி கிடைச்சிடும் நமக்கு. அப்புறம் கோபப்படணுங்கிற எண்ணமே வர. அதனாலதான் சாதுக்களோட பேரெல்லாம் பிரவருத்தி ஞானதேவ், சோபான முக்தாபாய், ஏகநாத நாமதேவ், துக்காராம் அப்படின்னு அவங்கமா பாடுறா இல்லையா. அவ பேரை சொல்ல 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 அதுல என்ன நமக்கு அவளோட பக்தி, அவளோட சமதமாதி குணங்கள் அது தானே லபிச்சிடும். இதுதான் சாதுக்களை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கிறது. சர்வபூதேஷு யஹ் பஷ்யேதி பகவத்பாவமாத்மனஹ சாந்தஹ சவை பாகவதோத்தமஹ. நல்ல குருவை ஆசிரியிக்கணும், அனுபவமுடைய குருவை ஆசிரியிக்கணும். தஸ்மாத் குரும் பிரபத்யேதே ஜிக்ஞாசுஹு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மன்னிபசமாஸ்ரயம். உபனிஷத்திலையும் சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஆச்சாரிய ஸ்தானம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. ஸ்ரோத்ரியனா இருக்கணும். ஸ்ரோத்ரியன்னா வேதத்தை சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணவனாக இருக்கணும், சௌதஸ்மார்த்த நிஷ்ணாதனா இருக்கணும், பகவானோட ஒரு அனுபவம் கிடைச்சவனாகவும் இருக்கணும். சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இப்போ ஒரு 4 விஷயங்கள் தெரிஞ்சதுமே எல்லாரும் குருவா ஆயிடுறா. பார்த்து எல்லா லோகத்துக்கு உபதேசம் பண்றவாளா ஆயிடுறா. நல்ல விஷயங்களை சொல்ல வரவால யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, நல்லது தானே சொல்றா. ஏதோ அவளோட லெவலுக்கு அவளுக்குன்னு ஒரு கூட்டம் வருது, எல்லாரும் சொல்றா. நிறைய குருஜி, நிறைய மகாராஜ், நிறைய சுவாமிகள், நிறைய ஆனந்தா, நிறைய பெரியவாள்லாம் இருக்கா. அதுலேயே சன்னியாசினி, சுவாமினி எல்லாரும் நிறைய ஆயிட்டா. ஸ்திரீகள்லையும் நிறைய குருமார்கள் ஆகிட்டா, புருஷாலியும் ஆகிட்டா. சாஸ்திரத்தை நான் சொல்றேன், இந்த பாகவதத்துல இருக்கிறத சொல்றேன், நான் யாரையும் சொல்றதா நினைச்சுக்க கூடாது. வேதாத்தியனம் பண்ணவனா இருக்கணும், பரபிரம்மத்தோட அனுபவம் கிடைச்சவனாக இருக்கணும். அவனை குருவை நீ ஆசிரியிக்க, அவனுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு, அதோட உள்ளவனை நீ ஆசிரியே அப்படின்னு. குருன்னா யாரு, யாருக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கலாம், யாரை ஆசிரியிச்சா நமக்கு அந்த சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிற சாந்திக்காக தானே ஒரு குரு ஆசிரியிக்கிறது. பொழுது போறதுக்கு என்ன, ஆர்கெஸ்ட்ராவுக்கு கூட போகலாமே, பாட்டு நல்லா இருக்கு, இல்லை வாத்தியம் நல்லா இருக்குன்னா நாடகத்துக்கு போகலாம், ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகலாம். பொழுது போறதுக்காக இல்லையே இதெல்லாம், பொழுதுபோக்குன்னு சொல்லலாமா? சில பேர் அப்படி கூட இதெல்லாம் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சுட்டா, நல்ல பொழுதுபோக்கா இருக்கும் வாங்கோ, நல்ல பொழுது போறதே தெரியாத நேரம் வாங்கோ அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அதுக்காகவே இல்லையே இது. ஆத்மோன்னதிக்காகனா இந்த சாதனங்கள்லாம் பாகவதமா இருக்கட்டும், இந்த பக்தாவோட சரித்திரங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பேசி நம்ம நேரத்தை பொழுதுபோக்கிக்கிறதுக்காக நீ நினைக்கலாமா? அதுலேருந்து அவள்கிட்டேருந்து தியாகராஜ சுவாமிகள் நான் இப்போ சொன்னேன், அவள்கிட்டேருந்து ஒரு கிஞ்சித்தாவது ராமா எனக்கு அது மாதிரி ஒரு பக்தியை கொடுன்னு அழ வேண்டாமா ராமன்ட்ட போது. ஏகநாத சுவாமிகளோட பொறுமையை பற்றி சொல்கிறோமானா, எனக்கும் ஒரு பொறுமையை கொடு பிரபு அப்படின்னு அதுலேருந்து மனசு அந்த இடத்துக்கு மாறணும், அடுத்த லெவலுக்கு போகணும். இல்லாமல் அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தார். மணிப்பிரஸ் யாரை கூட மணிப்பிரஸ் வச்சுட்டு இருக்கா, கூட மணிப்பிரஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கா, கையில் கொண்டு வந்ததெல்லாம் என்கிட்ட கொடுத்து போயிடுங்கோ அப்படின்னு சொல்றவாளா குரு? அப்படி இல்லை. தத்திர பாகவதாம் தர்மானி சிக்ஷே குருவாத்மதைவதா. ஜனங்களுக்கு யார் ஆசிரியக்கணும்னு தெரியல, நிம்மதி வேணுங்கிறது மாத்திரம் தெரியறது. நிம்மதி எங்க கிடைக்கும்னு அலையறா. மால்ல இல்லை நிம்மதி, வேர்ல்டு டூர்ல இல்லை நிம்மதி, ஃபுட்டுல இல்லை நிம்மதி, ஷெல்டர்ல இல்லை நிம்மதி, கிளாத்ல இல்லை நிம்மதி. நிம்மதி வேற எதுலையோ இருக்குங்கிறத தேடுறா. தேடுறதே சில பேர் அதை சாதகமா ஆக்கிக்கிறா, தனக்கு அதை உபயோகமாக
கொஞ்சம் போகிற அப்படி ஒரு வலி உள்ளவனுக்கு கொஞ்சம் ஒரு மயக்க மருந்தை கொடுத்து கொஞ்சம் நாடி அவளை ஆஸ்வாசப்படுத்தலாம் போல மயக்க மருந்து ஆரோக்கியப்பிரதமாக ஆகிடாது. சிகிச்சைக்கு வேணால் அது அனுகூலமாக இருக்குமே தவிர மயக்கத்தை கொடுக்குற குரு வேண்டாம், மாற்றத்தை கொடுக்குற குரு தான் வேணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மயக்கம் வந்தானால் ஹீரோ ஒர்க்ஷிப் ஆரம்பிச்சுடுவார். ஹீரோ ஒர்க்ஷிப் சினிமாவில் பண்ணுறா போல குரூப் ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் அதுலேருந்து அவர் தாங்க எல்லாம் அப்படின்பா. ஒன்னே ஒருத்தரை கொண்டாடுறதே இன்னொருத்தர் தூஷணமும் ஆரம்பிச்சுடுவார். அவர் அப்படி இல்லை, என்ன குரு அப்படி இருப்பார் அப்படின்னு அவன் வாழ்க்கு தகுந்தா போல ஆரம்பிச்சுடுவான். இது லோகாயத்தமாக தான் போயிட்டு இருக்கேன். சில பேர் என்ஹெச்சுக்கு வந்ததான் நினைச்சிட்டு ஒரு ரோட்லேயும் போயிட்டு இருப்பா. நினைச்சிட்டு இருப்பா டோல் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. அப்புறம் தான் தெரியும், இல்லை இல்லை அங்கே ஒரு ரோடு போகிறது அப்படின்னு பார்த்தா தானே தெரிய போகிறது. பார்க்கவே இல்லைன்னு அப்படி தெரிய போகிறது. நம்ம போகிறது தான் சரியான மாற்றம்னு நினச்சிப்பா. மயக்கத்தை கொடுக்குறவால ஆசிரியிக்க கூடாது, மாற்றத்தை கொடுக்குறவால தான் ஆசிரியிக்கணும். எவர்கிட்ட போனாலே மனசுக்கு நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறதோ நம்மளிடத்துல நம்மளை ஆத்மசோதனம் பண்ணிக்கணும். எங்கள் கரையில் சுவாமி ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். பிறப்பில் முசல்மான் தான், ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்தர வாசனை சத் சங்கமும் அவரை ஒரு ஆச்சாரியர் தான் எடுத்து வளர்த்தார். அவர் வீட்டில் தான் அவர் திண்ணையில் வளர்ந்தார். அதனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் அவருக்கு ஒரு ஆசை வந்து எங்கள் கரையிலேயே குடிசம் போட்டுவிட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இந்த நாமத்தை, தாரக நாமத்தை 2 லட்சம் ஆவர்த்தி நித்திய சொல்றதுன்னு சங்கல்பம் பண்ணிண்டா. நித்தியம் 2 லட்சம் யாவஜீவம் நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இப்போ கதை ஆரம்பிக்கிறதே 4 தடவை சொன்னால் 2 தடவை மூச்சு வாங்கிக்கிறோம். நம்ம 2 தடவை தான் சொல்கிறோம், 2 தடவை இன்னொருத்தர் சொல்கிறத சிரவணம் பண்ணுறோம். 4 தடைக்குள்ளே ஒழிஞ்சு போய்டுறது. 2 லட்சம் தான் சொல்லணுமானால் அந்த நாமத்தில் எவ்வளோ ஆசை இருக்கணும், பகவான்கிட்ட எவ்வளோ ஆசை இருக்கணும், நேரம் எப்படி இருக்கணும் அவருக்கு. அப்புறம் அவர் என்ன ஏதாவது தொழில் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது காரியம் பார்க்க முடியுமா, எப்போ சாப்பிடுவார், எப்போ ஸ்நானம் பண்ணுவார், எப்போ தூங்குவார் தெரியாது. ஆனால் வாழ்நாளைக்கு 2 லட்சம் தடவை நித்தியம் ஹரே ராமா சொல்கிறதுன்னு வச்சுருந்தா. நீங்கள் பூரி ஜெகநாதம் போனோம்னா அந்த குண்டிஜா மந்திர்லேருந்து பீச்சுக்கு போகிற பாதை இருக்கே, சமுத்திரக்கரைக்கு போகிற வழியில் அந்த சுவாமி ஹரிதாஸோட சமாதி இருக்குது. அவர் முஸ்லீமோட சமாதி தான், ஆனாலும் நாங்கள் எல்லாரும் போய் அங்கே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த முறையில் தான் அவர் சமாதி ஆகியிருக்கார். மகாபிரபுவே தங்கையால் அவருக்கு சமாதி வச்சார். சைதன்ய மகாபிரபுன்னு லோகம் முழுக்க சொல்கிறாலே, அவரே பூரி ஜெகநாதத்தில் அவர் மடியில் தான் இவர் போனார். போனதும் தன் காஷாயத்தை எடுத்து போட்டு வீதியில் அந்த மகான் மறைஞ்சுட்டார், சமாதி வைக்கணும், யாராவது பைசா கொடுங்கன்னு தனக்காக கேட்காத மகாபிரபு 10 பேர்கிட்ட பணம் வாங்கி இந்த சமாதியை கட்டினார். தனக்காக ஒன்றும் கேட்காத மகாபிரபு இவருக்காக வாங்கி 10 பேர்கிட்ட அங்கே சமாதி வச்சு அந்த ஹரிதாஸ், சுவாமி ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் முன்பு நவத்வீபத்தில் ஒரு கிராமத்தில் கங்கைக்கரையில் தான் இருந்தார். அவர் அங்கே அவர் பாட்டுக்கு நாமம் சொல்லிட்டு இருக்கார், ஹரே ராமான்னு சொல்லிட்டு இருக்கார். ஜனங்களுக்கு கங்கைக்கு சாணத்துக்கு வருவாள், ஜனங்களுக்கு வருவாள்லாம் பார்க்கறதே அவரை பார்த்தா மனசுக்கு ஒரு பிரசன்னத்தை ஏற்படுறது. அவர் சொல்கிற ஹரே ராமாவை கேட்டால் மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது. அப்படியே 1-2 பேராக வர ஆரம்பித்தா, ஒரு குடிசை தான் போடணும்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒருத்தராக வர ஆரம்பித்தா ஊரில் பல பேர் தான் வர ஆரம்பிச்சுட்டா. அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கிறது, முடிஞ்சால் அவரோட கூட சொல்கிறது, முடியலைன்னா கேட்கறது. அவர்கிட்ட போனால் ஒரு சந்தோஷம், மனசுக்கு நிம்மதின்னு வர ஆரம்பிச்சுட்டா. அப்படியே அவர் அறியாத ஊரில் எல்லாருக்கும் அவர் பரிச்சயம் ஆகிட்டார். அவர் யார் வரா யார் போகிறான்னு பார்த்துதான் 2 லட்சம் சொல்ல முடியுமா? அவரோட டார்கெட்டு ஒன்று இருக்கேன். வாடு நாம சொல்லிட்டு இருக்கார், வா வரால் போகிறாள், ஏதோ பண்ணுறாள், பிக்ஷை கொண்டு வந்து கொடுக்குறாள், பழம் கொடுக்குறாள், நடக்கிறது. அந்த ஊரில் ஒரு ஜமீன்தார் உயர்ந்த வீடு கட்டிண்டு சபையெல்லாம் கட்டிண்டு ஹாலெல்லாம் அவர் உட்காந்துட்டு நவராத்திரியில் உற்சவம் நடத்துகிறேன், வாங்கோ நிறைய பிரசாதம் தரேன்னா ஒருத்தர் போக மாட்டேங்கிறா. நான் வந்து குழு இருக்கேன், வாங்கோ வந்து பாருங்கன்னா ஒருத்தரும் போக மாட்டேங்கிறா. எங்கே இருக்காள் எல்லாருன்னு அப்புறம் விசாரிச்சா நான் ஹரிதாஸோட மடத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. தேவையில்லாத அவர்கிட்ட ஒரு அசூயை வந்தது. கலி லட்சம் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போய் அவன் தரித்திரம் பிச்சைக்காரன், அவன்கிட்ட போய் உட்காந்துருக்கானே, ஏன் இவரை பார்க்க வரதில்லைன்னா இவரை பார்த்தா அசாந்தி வந்துடும், பணக்காரர், அவரை காட்ட நம்ம இல்லையே, அவர் கட்டிட்டா போக நமக்கு இல்லையே. சாமானிய பாமரால் அப்படிதான் நினைப்பா. என்ன வீடு, என்ன வஸ்திரம், என்ன வரவு செலவு, என்ன போக்குவரத்துன்னா அதெல்லாம் நினைக்க அசாந்தி ஆகிடும்.
ஹரிதாஸ்கிட்ட ஒன்றும் கிடையாது, நாமம் தான் இருக்கு, அவர்கிட்ட போனால் சாந்தி ஏற்படுறது, இவரை பார்த்தா அசாந்தி ஆயிடுது. அதனால வரமாட்டேன். ப்ராக்டிக்கல் லோகத்தோட தர்மம் வரமாட்டா. போனதும் அங்கே எல்லாரும் போறாங்கிறத தெரிஞ்சுட்டு இவரை எப்படியாவது ஊரை விட்டு கிளப்பிடணும். அந்தந்த ஊர் தான் உலகம்னு இருந்தா இந்த காலங்களில் 300 வருஷம் முன்னாடி கதை சொல்றேன். அதனால இவரை இந்த ஊரை விட்டு கிளப்பிடணும், இல்லைன்னா நமக்கு இங்கே மதிப்பு இருக்காதுன்னு ஒரு வேசிட்ட பணத்தை கொடுத்து அவரை எப்படியானு மனசை மாற்றிவிடும், ஊருக்கும் அவர் கெட்டவர்னு நீ விளம்பரப்படுத்திவிடும் அப்படின்னு கொடுத்துட்டான். பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அவளும் வந்துவிட்டா. காசுக்காக ஆசைப்பட்டு ஒரு தாசி அவங்க வந்து உட்கார்ந்து விட்டா. ஆனால் இவர் பார்க்கவே இல்லை. அவரை நாமம் சொல்லிகிட்டே இருக்கா. சரி இன்னைக்கு பாப்பார் நாளைக்கு பாப்பார்னு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளாக சத்சங்கத்தில் இருந்து நாமம் கேட்டுட்டு அவரை பார்த்துட்டு இருக்காளா. 11ஆம் நாள் வெடிகாரத்தால 4 மணிக்கு அவர் கங்கா ஸ்நானத்துக்கு கிளம்புறா. யாரும் இல்லை. அப்போ மடத்தில் எல்லாரும் கிளம்பி போயிட்டா. இவர் மாத்திரம் கங்கைக்கு ஹரே ராமா சொல்லிட்டே கிளம்புறதே. அங்கேருந்து அவள்கிட்ட வந்தா. என்னம்மா என்னன்னா உடனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இப்போ நினைவோட இருந்தார். அவர் நாமம் சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்நானத்துக்கு போயிட்டு இருக்கோங்கிற நினைவோட இருக்கிறதே. என்னம்மா உனக்கு என்ன வேணும்னா உடனே நமஸ்காரம் பண்ணி அவர் இந்த மாதிரி ஒரு ஜமீன்தார் பணம் கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேரை வர சொன்னார். நானும் காசுக்காக உடலை வைக்கிற பாவி, அதனால வந்தேன். ஆனால் 10 நாளாக உங்களை தரிசனம் பண்ணி உங்கள் நாமத்தை கேட்டு நானும் 2 தடவை சொன்னதுலே என் மனசு மாறி இப்படி ஒரு குழப்பு குழைக்கணுமா, நம்ம உடம்ப விற்று பொய் சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு குழைக்கணுமா, பிச்சை எடுத்து இதுக்கு ஜீவிக்கலாமேன்னு என் மனசு தோணி போயிடுது. ஆனாலும் உங்கள்கிட்ட இந்த பாவத்துக்கு இந்த கெட்ட எண்ணத்தோட வந்த பாவத்துக்கு ஒரு அபச்சாரம் க்ஷமாபணம் பண்ணிக்கணும்னு நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க. நான் பண்ணுறது தப்புன்னு என் மனசுக்கு தெரிஞ்சு கொடுத்தோ, பశ్చాத்தாபம் வந்து கொடுத்தோ, இனிமே நான் எப்படி இருக்கணும். அந்த பశ్చాத்தாபம் வராத வரையும் இதெல்லாம் புரியவே புரியாது. இந்த கதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாகவத ராமாயணங்கள், இந்த உள்ள நான் பண்ணுறது தான் சரின்னு நினைக்கிற வாழ்க்கை என்ன புரியும். இந்த கதையெல்லாம் என்ன தெரியும். நான் சரியாக தான் இருக்கேன், அவர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா உடந்து ஒட்டாத கதை என்ன நினைக்கிற வாழ்க்கை என்ன புரியும். சரியில்லை நான் இருக்கிற எனக்கு எது சரியோ நீங்கள் ஹிதமாக சொல்லணும்னு தான் அவர் சொன்னார். நீ இனிமேல் இங்கேயே இருந்துடும், நம்ம இந்த என்னோட குடிசையிலேயே இருந்துடும், பஜனை மடத்திலேயே ஹரே ராமா சொல்லிடு. அவருக்கு தெரிஞ்சதா தானே அவர் சொல்லுவார். இதில் தான்ப்பா நான் நிம்மதியை அடைஞ்சேன், நீனும் அதையே பண்ணு. யாராவது சாதுக்கள் உன்னை தேடி வந்து பழமோ ஆகாரமோ கொடுத்தா சாப்பிடு, பகவான் இருக்கான்னு ரட்சிப்பான். இங்கே இருங்கிறேனே நீங்கள் என்ன, நான் அந்த ஊரை விட்டு போயிடுறேன். ஏன் சுவாமி என்னன்னா, நான் எங்கேயோ கங்கை கரையில் ஓரமாக ஒரு கொட்டா கொண்டு உட்காந்துட்டு நாமம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒருத்தனுக்கு சகிக்க முடியாது, என்னை ஊரை விட்டு கலப்பணும்னு நினைக்கிறானா. இப்படி உபதிரவமாக நான் இருக்கக்கூடாதுமா அந்த இடத்துல. எனக்கு நான் இருக்கிறது சிரமம்னு அவன் நினைக்கிறானா. இவர் எதாவது பண்ணாரா அவனுக்கு இல்லை. ஆனாலும் நான் இருக்கிறது சிரமம்னு அவன் நினைக்கிறானா. நானே விளையாண்டு வருவேன். நீலேருந்து ஒன்று ஹரிதாசின்னு எல்லாரும் சொல்லுவா. தீக்ஷா நாமம் ஆச்சாரியன் போனால் ஒரு தீக்ஷா நாமம் வைப்பா. துளசி மாலை போட்டுக்கோ, கங்கையில் ஸ்நானம் பண்ணு, கங்கா ஜலத்தையே சாப்பிடு, ஹரே ராமா முடிஞ்ச வரைக்கும் ஹரே ராமா சொல்லும். ஹரிதாசின்னு உன்னை யார் கூப்பிட்டாலும் இனிமேல் மனுஷாளுக்கு தாசின்னு சொல்லாதே, ஹரிதாசின்னு சொல்ல. இனிமேல் நான் ஹரியோட தாசின்னு. தாசி மீரா பிரபு அப்படிங்கிறா. மீராபா தாசி மீரா பிரபு அப்படிங்கிறா. நான் இனிமேல் ஹரிக்கு தாசின்னா அது பெருமை. நீ மனுஷாளுக்கு சொன்னியானா அது சிறுமை. நான் ஹரிக்கு தாசின்னு சொல்லுவோம். இங்கேயே உட்காந்துருந்தோம், பகவான் இருக்கா ரட்சிப்பான்னு கலந்து விட்டா. இந்த சுவாமி ஹரிதாஸ் அப்படிங்கிற அந்த மகா சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மன் உபசமாஸ்ரயம் தத்ர பாகவதாம் தர்மானே. அவ இருந்து காமிச்சு உனக்கு சிக்ஷை பண்ணுவா, உபதேசம் பண்ண மாட்டா. இதை பண்ணணும், இதை பண்ணணும், அது வரும், அதை பண்ணணும், அதை பண்ணணும்னு அப்படி சொல்ல மாட்டா. சிக்ஷேத் குரு ஆத்ம தெய்வதா அமாயயானுவృత్యాயைஹி துஷ்யேதாத்மாத்மதோஹரிஹி. நீ குரு சந்நிதியில இருந்துண்டு ஆனால் ஒன்று நீ பண்ணணும். என்ன பண்ணணும்னா குருவே ஆத்மான்னு நினை. உன்னோட ஆத்மா தான் பிரதிபிம்பமாக வெளியில் குருன்னு தெரியறதுன்னு நினை. உன்னோட தெய்வம் தான் குரு ரூபத்தில் வந்திருக்குன்னு நினை. தத்திர பாகவதாம் தர்மானி சிக்ஷேதி குரு ஆத்ம தெய்வதா. குருதான் ஆத்மா, குருதான் தெய்வம். குரு பரத்தை சாதனன் ஆகி சாந்தீஸ்வரர் சொல்றார் இல்லையா, குருதோஷி பரபிரம்ம. நான் குருவை சந்தோஷப்படுத்துறது தான் பரபிரம்மம். பிரம்மத்துக்கு செய்யறதான பூஜை. குரு பரத்தை சாதனனாகி குருத்தியாயி குருத்தியாயி
ಕೇಳೆ ಸದ್ಗುರು ಪೂಜನೆ ಹೆಂಚಿ ಮಾಜೆ சந்தியா ஸ்நானே அனுஷ்டானே. எனக்கு ஸ்நானம் சந்தி அனுஷ்டானங்கள் எல்லாமே என்னோட குருதான் அப்படிங்கிற பாவனையோட நீ அப்படி இருக்கணும். சர்வதோ மனசோ சங்கம் ஆதூ சங்கம் ச சாதுஷு தயாம் மைத்ரி பிரஸ்ரேஞ்சே பூதேஷ்வத்தா யதோசிதம் சௌச்சம் தபஸ்திதிக்ஷாஞ்சே மௌனம் ஸ்வாத்தியாயமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சே சமத்துவம் துவந்து சம்ஞயோஹோ. மனசே எல்லாத்தையும் பற்று இல்லாதவை, எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறதுல ஒரு தீர்மானத்துல இரு. அதுல ஒரு நாளும் சலிச்சு விடாது. எல்லா பிராணிகளிடத்துலயும் அதுக்காக அலட்சியம் வேண்டாம். எல்லா இடத்துலயும் ஒரு வெறுப்பும் காட்டாது. எதுவும் நித்தியம் இல்லைன்னா உன்னை கதவை போய் சாத்திட்டு யாரையும் பார்க்க மாட்டேன், யாரோடையும் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த லோகத்துல இருக்கிறவரையும் இங்கதான் இருந்தாகணும், 4 பேர்கிட்ட பேசித்தான் ஆகணும். மனுஷன் மிருகம் இல்லை, சிங்கம் புலி கரடி இல்லை, தனியா சுத்துறதுக்கு காட்டுல இங்கதான் இருந்தாகணும். எல்லாரிடத்துலையும் அன்பு செய்யி, ஸ்நேகத்தை பண்ணு, எல்லாருக்கும் ஒரு மரியாதை செய்யி, உள்ள பரமாத்மாவை நினைச்சிட்டு செய். அவளை நினைக்காதே. பாக்கியமான சுத்தி என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்யி, சுகர்மானுஷ்டானத்தை செய்யி, முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக. ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது மௌனமா இருக்கணும். சாதன பக்தியில சொல்றா சிவானந்தா முதலியவா, முடியல 2 மணி நேரமாவது மௌனமா முழிச்சுட்டு பேசாம இருக்கா. அனுபவம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதை பத்தி கவலை இல்லாதவளை பத்தி ஒன்றும் விஷயம் இல்லை. 2 மணி நேரமாவது ஏதாவது மந்திரங்களோ நாமங்களோ ஜெபிக்கணுமா, விழிச்சுட்டு 2 மணி நேரம் மௌனமா இருக்கணுமா. விழிச்சு, ஏன்னா மனசு பேச்சு மூலமா தான் முதல்ல கிளம்புறது, வெளிப்படுறது. அப்புறம் பேசி பேசி காரியங்கள்ல ஈடுபடுறது. முதல்ல வாகிந்திரியத்தை போடும். அதனால இந்த கஷ்டம் மூலமா இருந்தால் பிரம்மேந்திராலாம் ஏன் மௌனத்தை கடைபிடிச்சா 3 நாள் 6 நாள்ல மகாபரிவாள்லாம் மௌனமா இருப்பா. மௌனம் தான் பிரதான அவளோட நியமமா இருக்கும். சுந்தரசேகர பாரதி பெரியவாள் தான் மாசங்கள்ல மௌனமா இருந்திருக்கா. மாசக்கணக்கா அவரோட பிறந்தநாள் உற்சவம் நடக்கிறது சிங்கேரி 2 மணி இருக்கு. சந்திரசேகர பாரதி பெரியவாள் சரித்திரம் பார்த்தவாளுக்கு தெரியும். 3 நாள் அடுத்து ரூமுக்குள்ள கதை சாத்திட்டு இருக்கா, வெளியிலேயே வரல. இங்கே சததண்டி நடக்கிறது, மகாபாரதம் நடக்கிறது. சரித்திரம் பார்த்தவாளுக்கு தெரியும், குரு கிருபா விலாசம் படிச்சவாளுக்கு தெரியும். வெளியிலேயே வரல. மடத்துல ஒரு ஆச்சாரியன், மடத்து ஆச்சாரியன் சிஷ்யாலாம் கூடியிருக்கா. முகம் கொடுத்து அக்ஷதை கொடுத்தா தானே அவன் சந்தோஷப்படுவாங்க, விபூதி கொடுத்தா தானே. எல்லாரும் எதிர்பார்த்து வந்திருக்கா ஆச்சாரியனுடைய வர்த்தந்தின்னு. அவர் கதவு சாத்தி 3 நாள் ஆறுது ரூம்ல. இங்கே அமக்களை விடுறது வாத்திய கோஷங்களும் சுவாமி பரப்பாடும் சண்டி ஹோமங்களும் எல்லாம் முடிய போற நாளைக்கு ஒரு க்ஷணம் கதவு திறந்து வெளியில வந்தா. ஒரு தூணண்டையில அவ சாஞ்சி நிற்கிறா போல அந்த படம் கூட இருக்கு. நின்றுட்டு இருந்தா. எல்லாரையும் ஒரு தடவை கட்டாட்சிச்சா, திருப்பி உள்ள போய் சாப்பிட்டு வர்த்தந்தி எண்ணிக்கை இதுதான். எல்லாரோடையும் அவருடைய எந்த பேச்சும் கிடையாது. இப்படிதான் இருப்பா. ஞானிகள் அப்படிதான். அவளை பார்க்கறதே பாக்கியம். இப்படி பேசாத ஒரு குருவான்னா வேண்டாம், பார்த்தாலே அவ படத்தை பார்த்தாலே போறோம், நமக்கு மனசாந்தி வரும். எல்லாரையும் தான் பார்க்கறமே, லோகத்துல பேசுறவாளெல்லாம் பார்க்கறமே. அதனால என்ன கிடைச்சுடுத்தோம், நமக்கு என்ன சாந்தி கிடைச்சுடுத்தோம்? பேசாத அவர் தான் நினைப்பவே பார்ப்போமே. அதனால என்ன குறைஞ்சு போயிட போறது? சௌச்சம் தபஸ்திதிக்ஷாஞ்சே மௌனம் ஸ்வாத்தியாயமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சே சமத்துவம் துவந்த சம்ஞயோஹோ. சுவாத்தியாயம் வேதத்தை இதிகாச புராணங்களை படிச்சுட்டு ஆர்ஜவத்தோட பிரத்யாருக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆர்ஜவங்கிறது நம்ம மனசு திட்டாத காரியங்களே ஈடுபடணும். மனசாட்சின்னு சொல்றா இல்லையா? தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க கூட மனசாட்சின்னு ஒன்று ஒத்துக்கிறான். மனசாட்சின்னு சொல்றான். அது நம்மளை வெறுக்காதபடிக்கான காரியங்களே ஈடுபட்டு இருந்தாலும் அந்த ஆர்ஜவம் சாதுக்கு முக்கிய லட்சணம். பிரம்மச்சரியம், அஹிம்சை, சர்வத்ராத்மேஸ்வரான்வீக்ஷாம் கைவல்ய மணிகேதனம் விவிக்த சீரவசனம் சந்தோஷம் ஏனகேனச்சித். எது கிடைக்கிறதோ அதுல சந்தோஷப்பட கத்துக்கோ அப்படிங்கிறார். சுவாத்வன்னம் அதுயாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் அப்படின்னா ஆச்சாரியா. சாதன பஞ்சகத்துல இது வேணும் அது வேணும்னு நினைக்காதே, கிடைச்சுதானா அது விதிவசம்னு நினைச்சுக்கோ. கெட்டதுக்கு தான் என் விதின்னு அடிச்சு பாலணும். ஆச்சாரியால் சொல்றாரு, நல்லது கிடைச்சாலும் என் விதின்னு தலையில தட்டிக்கும். உனக்கு ஏதோ பெரிய லாபம் கிடைச்சது, ஏதோ வேற ஏதோ கிடைச்சது, இல்லை நல்ல ஆகாரம் கிடைச்சது, இன்னைக்கு இதுதான் சாப்பிட்டாகணும் சாப்பிட்றேன் அப்படின்னு அழுகிட்டே பாயசத்தை சாப்பிடுவாள். பாயசத்தை விட்டா சுகர்காராளாக இருந்தாலும் பார்த்துப்போம், மாத்திரை இருக்கு, பாயசம் நல்லா இருக்கு சாப்பிடுவோம், அப்புறம் 2 மாத்திரையா போட்டுப்போம் தானே நினைப்பார். ஆனால் ஆச்சாரியால் சொல்றா, இதை நீ சந்தோஷத்துல ஈடுபடாம இருந்தாதான் துக்கம் வரதே, துக்கத்துல மனசு உடையாம இருக்கும்.
அதுல சொந்து போகாம இருக்கு. அதனால சுகத்திலையும் சந்தோஷப்படாது, துக்கத்திலையும் வருத்தப்படாது, துவந்துவ சகிஷ்ணுத்துவம். அதான் இங்கே இவரும் சொல்றா, ஆச்சாரியாலும் சொல்றால் சுவாதுன்னா நல்ல சுவாத் அப்படின்னு பேர் தான் வைக்கிறா இல்லையா. சுவாத்வன்னம் நதுயா, சம்ஸ்கிருத வாக்கியம். சுவாத்வன்னம் நதுயாச்சியதாம், யாரையும் போய் கேட்காது. விதிவசாத் பிராப்தேன, விதிவசமா கிடைச்சதானா சந்துஷ்யதாம் அப்படின்னு ஆச்சாரியாரோட வாக்கியம். அது சிஷ்யாலாம் இன்னும் கொஞ்சம் விசேஷ வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார். விதிவசாத் பிராப்தே நசந்துஷ்யதாம், கிடைச்சா கிடைச்சது பகவத் பிரசாதம்னு நினைன்னா, கிடைச்சாலும் சந்தோஷம் விடாதேங்களா. நசந்துஷ்யதாம், நேவ அந்த பக்கம் போட்டா ஒரு அர்த்தமாகும், நகதி போட்டா ஒரு அர்த்தமாகும். விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் அப்படின்னா ஒரு அர்த்தம். விதிவசாத் பிராப்தே ந சந்துஷ்யதாம். வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதும் ஒரே அர்த்தம் தான். வாங்கோ, அந்த கோலை தெரியறது இல்லையா, அந்த வாங்கோ என்ன பண்ணுங்கிறது. விதிவசாத் பிராப்தே ந சந்துஷ்யதாம், கிடைச்சாலும் சந்தோஷப்பட்டுக்கூடாது. ஏன்னா நாளைக்கும் கிடைக்கணும்னு உடனே ஒரு சங்கல்பம் உண்டாயிடும். இன்னைக்கு கிடைச்சா போல விதி நாளைக்கும் கொடுக்குமோ அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடும். வேண்டாம். ஸ்ரத்தாம் பகவதோ பாகவதே சாஸ்திரே அனிந்தா மன்யத்ர சாபிஹி, பாகவதத்திலே எப்போதும் ஸ்ரத்தையை காட்டு. பாக்கி அதுக்காக சாஸ்திரங்களை பாக்கி குருக்களை நிந்திக்காதே அப்படிங்கிறார் இந்த ரிஷி. அனிந்தா அந்நியத்திர சாபிஹி, வேற மார்க்க அந்த இதுக்கு அவளுக்கு என்ன எழுதியிருக்கோ தலையில அந்த குருவை தான் ஆசிரியிச்சு போவா. நீ என்னதான் பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்கேன்னு கரடியா கத்தினாலும் அவனோட கர்மான்னு ஒன்று இருக்கணும். லோகத்துல பல குருக்கள் ஏன் இருக்கான்னா, பல கிளாஸ்ல இருக்கால் சிஷ்யா, பல கேட்டகரியில இருக்கால் சிஷ்யா. எல்லா குருவும் எல்லாருக்கும் இல்லை, எல்லா சிஷ்யாவுக்கும் எல்லாருக்கும் இல்லை. பகவானா இன்னாருக்கு இன்னார் குரு, இன்னாருக்கு இன்னார அனுசரிக்கணும்னு வச்சிருக்கா. அவதான் அவள்கிட்ட லாங் டேர்மா இருப்பா. பாதியில வந்துட்டு போறவாள் பல பேர் இருப்பா, லாங் டேர்மா இருக்கிறவாள் சில பேர் இருப்பா. பகவானோட சங்கல்பம் இன்னாரை கொண்டு இன்னாருக்கு இப்படி அவளுக்கு ஞானம் பக்தி கிடைக்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கிறார். இது குருவோ சிஷ்யனோ சங்கல்பிச்சு இல்லை. எப்போதுமே குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றா. குரு கிருஷ்ணார்த்தியா இருக்கார். குரு எப்படி இருக்கணும்னா சிஷ்யனை அபேட்சிச்சவனா இருக்கக்கூடாது, அர்த்தார்த்தியா இருக்கக்கூடாது. சிஷ்யனை குரு பிடிச்சுக்க கூடாது. குரு சிஷ்யன் தான் குருவை பிடிச்சிக்கணும். குரு சிஷ்யனை பிடிச்சிட்டான்னா அது சரியில்லை. குரு எப்படி இருக்கணும்னா கிருஷ்ணனை பிடிச்சவனா இருக்கான், கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சவனா இருக்கணும் குரு. சிஷ்யன் குருவை பிடிச்சவனாக இருக்கணும். அதுல ஒரு நாளும் ஆலசியம் வந்துவிடக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் ஆசிரியிச்ச குருவை ஆசிரியிச்சாதான் சிஷ்யனுக்கு பாக்கியம், சிஷ்யனுக்கு உன்னத்தை ஏற்படும். கிருஷ்ணனை ஆசிரியிக்காத குருவை வேறதையோ ஒன்று ஆசிரியிச்ச குரு ஆசிரியிச்சானால் அந்தேனைவ நியமானா யதாந்தாஹா அப்படின்னா. இங்கே பிரகலாத சரித்திரத்திலையும் சொன்னார். கண்ணு தெரியாத ஒருத்தன் இருக்கா, இன்னொரு கண்ணு தெரியாதவன் வந்தா, இப்படியே போனா அந்த ஊர் வருமா அப்படின்னா. இவனுக்கே கண்ணு தெரியாது, கிழக்கு மேற்கு தெரியாது. இவன் சொன்னா என் தோலை பிடிச்சிக்கோ, நான் அந்த பக்கம் தான் போறேன், என்னோடையே வாங்கினா தொடங்கி ஆச்சுன்னு. கொஞ்சம் தூரம் போச்சு, இன்னொரு கண்ணு தெரியாத ஒருத்தன் இருந்தான். இப்படியே போனா வருமானா, பின்னாடி வரானே அவன் தோலை பிடிச்சிக்கோ. இப்படியே ஒரு கூட்டம் தயாராகிடுது. இந்த கூட்டம் எங்க போகும் அப்படின்னா பிரகலாதன் முதல்ல போறவன் எந்த பள்ளத்துல விழுறானோ எல்லாரும் அதுல போய் விழுவார். அவனுக்கே கண்ணு தெரியாதே. அந்தேனைவ நியமான யதாந்தாக, சிஷ்யன் அஜானத்தினால தானே குருவை ஆசிரியிக்கிறான். இவனுக்கே ஞானம் வந்தா ஏன் ஆசிரியிக்க போறான்? அப்போ ஞானமுள்ள குருவா இருக்கணும். ஞானம்ங்கிறது என்ன? லோகத்தை நம்புறவன் ஞானி இல்லை, லோகம் பொய்யின்னு நம்புறவன் தான் ஞானி, பகவானை நம்புறவன் தான் ஞானி. ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரி, என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார், நல்ல பாம்பு எலிய பிடிக்கும். பெரும்பாலும் நல்ல பாம்பு வீடு பக்கங்கள் ஏன் வருதுன்னா எலி இருக்கும்னு தான் வரும். மலைப்பாம்பு இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடும். அது தேடி போகாத ஒரு இடத்துக்கு, ஏன்னா அது நகர முடியாது, அதோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு. நல்ல பாம்பு சர்றன்னு வந்து விடும், எலியை பிடிக்கும், அல்வதுண்ட மாதிரி டப்புன்னு முழுங்கி விடும் 2 நிமிஷத்துல. அதுவும் பாம்பு, நானும் பாம்பு தானே. இந்த நீர்கோழி என்ன பண்ணுது, அது போய் ஒரு பெரிய பிரச்சாரியை பிடிச்சி விடும். நல்ல பாம்பு பிடிச்சா 2 நிமிஷத்துல முழுங்கி விடும். நீர்கோழி தானே, மலையாளத்துல என்ன சொல்லுவேன், தண்ணி பாம்புக்கு அது துருண்டுதான் இருக்கு வாயி, அது போய் ஒரு பெரிய பெருச்சாலையை பிடிச்சி விடுது, பெரிய தவளையை பிடிச்சி விடுது. பிடிச்சதுல
பாம்போட வாய் அமைப்பு எப்படி இருக்குன்னா உள்ளதான் எடுக்க முடியுமே தவிர விடணும்னா இதால கூட விட முடியாது. முதலே பாம்புக்கெல்லாம் உள்ளதான் எடுக்க முடியும். உள்ள எடுக்கிறதுக்கு இதுக்கு வாய் பெருசு இல்லை. அதை முழுங்குற அளவுக்கு நல்ல பாம்பு மாதிரி இதுக்கு வாயும் இல்லை. புடிச்சுட்ட எலியும் கத்தின்ண்டே இருக்கு. அதுக்கும் வெளியில போக முடியல. இந்த பாம்புக்கும் முழுங்க முடியல. அது மாதிரி ஆயிடுமா அஞ்ஞானியான குருவை போய் ஆசிரியிச்சானா தலையில எழுத்து அவரோட வாக்க போட்டுட்டு போய்த்தானே ஆகணும் அப்படின்னு போயின்னு இருப்பான். இவனும் அவனும் சொல்லுவான் இந்த தலையில எழுத்து ஒன்ன நான் சிஷ்யனா திருமாற அடிக்கிறேன் அப்படின்பா. இருக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்கலாமா குரு சிஷ்யாளுக்குள்ள? குரு சிஷ்யாளுக்குள்ள இது மாதிரி அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கிறது. சம்சாரத்துல எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கொடுக்குறா. ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது எனக்குன்னு ஆசையா வர சிஷ்யனா இருக்கணும். அப்போ குரு அதுக்கு தகுந்தா போல இருக்காரு. குரு எப்படி இருக்கணும்? ஈஸ்வரனை நம்பினவரா இருக்காரு. ஸ்ரத்தாம் லோக தர்மத்தில் இருக்கிறவனும் ஆசிரிக்காதே குருவா அப்படிங்கிறார் ஸ்ரீராமர். ஏன்னா அவனோட ஆசாபாசையெல்லாம் உனக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுடுவான் இல்லையா? சின்ன லோகாயதிகான் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற குரு இருக்காம இருந்தோம். சின்ன லோகாயதிகான் பிராமணாம் ஸ்தாத சேவசே அனர்த்த குஷலாக்கியதே பாலாஹா பண்டிதமானினஹா அப்படின்னா அயோத்தியா கண்டத்துல ஸ்ரீராமர். அவன் படிச்சுடுவான். ஏதோ 4 பக்கத்தை ஒப்பிக்க கத்துனுடுவான்னு எஸ்ஏ மாதிரி. உனக்கு அது தெரியாது, பார்த்ததும் பிரமிப்பேன். ஆனா அவன் பாலன் தான். படிச்சவன்னு நினைக்காதே, பண்டிதன்னு அமிர்தன்னு நினைச்சுப்பான், நம்பாதே. பாலாஹா பண்டிதமானினஹா அப்படின்னா அவன் பண்டிதன் இல்லை. ஏன்னா அவன் லோகாயத்தமான பிராமணன். எப்போ வேணாலும் உன்னை கவுத்து விட்டு விடுவான் ஆசாபாசங்கள்ல. இதுலேருந்து விளக்கிறதுக்கு தானே ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறது. இந்த சம்சாரத்திலேயே இன்னும் ஜாஸ்தியா பந்தப்படுத்திக்கிறதுக்கு இல்லை ஆச்சாரியன். எதுக்கு முதல்ல ஒருத்தர்கிட்ட போறோங்கிறதையே புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் எல்லாத்துலேயுமே ஹிதம் தெரியணும், லட்சியம் தெரியணும், புருஷார்த்தம் தெரியணும். லட்சியம் ஹிதம் புருஷார்த்தம், லட்சியம் ஹிதம் புருஷார்த்தம்னு சாஸ்திரங்கள்ல இது தெரிஞ்சு எந்தமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு ஆச்சாரியனை போய் எதுக்கு ஆசிரியக்கணும்? அது முதல்ல அந்த லட்சியம் தெரியணும், எது ஹிதம்ங்கிறது தெரியணும். ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரே அனிந்தா மன்யத்ர ஜாபிஹி. அந்த பாம்பும் எலியும் என்னைக்கு விடும் தெரியாது. அந்த நீர் கொல்லி போய் பிடிச்சுடுத்து இது வேண்டாம். இது ஆளை விட முடியாது, அது ஆளை விட முடியாது. ரெண்டும் கத்தின்னு இருக்கும். அது கத்த முடியாத வேதனை விட்டு இருக்கும், இது கத்திகிட்டே இருக்கும். ராத்திரி எல்லாம் கிராமங்கள்ல அது மாதிரி கத்திகிட்டே இருக்கும் தவளை. அது நீர்க்குழி பிடிச்ச தவளை. அதால வெளியிலேயும் வர முடியாது, கத்திகிட்டே இருக்கும் பாவம். ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரே அனிந்தா அமன்யத்ர சாபிஹி மனோவாக் கர்மதண்டம் சே சத்யம் சமதமாதவி ஸ்ரவணம் கீர்த்தனம் தியானம் ஹரேரத்புத கர்மணः ஜன்ம கர்ம குணானாஞ்ச ததர்த்தே கில சேஷ்டிதம். வாயை தாண்டறதுக்கான உபாயம் கேட்டதுனால அதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம், புண்ணியகதாசிரவணம், பகவானுடைய ஜன்மங்களையும் கர்மங்களையும் பாடிட்டே இருக்கணும். அப்பா அதை நினைச்சுட்டே இருக்கணும், அதுலேயே பிரவருத்தியா இருக்கணும். அதுதான் பெரிய உபாயம் அப்படின்னா. இஷ்டம் தத்தம் தபோ ஜப்தம் விருத்தம் எச்சாத்மன பிரியம் தாரான் சுதான் கிருஹான் பிராணானை எத் பரஸ்மை நிவேதனம். நம்மளால் முடிஞ்சதான யாகங்களை செய்யணும், தானங்களை செய்யணும், தபஸ்வி ஜபம் சதாச்சாரங்கள் எல்லாம் எதற்காக செய்யணும்? பகவான் பக்தி வரத்துக்காக செய்யணும். இது பண்ணா என்ன கிடைக்கும், இது பண்ணா என்ன கிடைக்கும்னு செய்யக்கூடாது. நிஷ்காமியமாக இந்த தர்மங்களை செஞ்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஒரு கால் கிரகஸ்தனாக இருந்து வீடு இருக்கு, மனைவி இருக்கு, குழந்தைகள் இருக்காள், ஆனால் இதெல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதா இந்த பிப்பலா. நீ உன்னோடதுன்னு நினைக்காதே, உன்னோட. ஏவம் கிருஷ்ணாத்மனார்த்தேஷு மனுஷ்யேஷு ச சௌஹ்ருதம் பரிச்சர்யா சோபயத்ரே மஹத்சு நிருஷு சாதுஷு. கிருஷ்ணனையே நாதனாக நம்பு, அவன்டே ஸ்நேகம் பண்ணு, நல்ல சாதுக்களுக்கு போய் சேவை பண்ணு, நல்ல மனுஷாளுக்கு உன்னால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணு. மஹத்சு ரிஷு சாதுஷு, மகன்களுக்கு உன்னால முடிஞ்சதை வச்சு கொடு, அவளுக்கு பணிவிட செய். பரஸ்பர அணுகதனம் பாவனம் பகவத்விஷா மிதோரதிர் மிதஸ்துஷ்டி நிவத்திர் மிதாத்மனஹ. பகவானுடைய கீர்த்தனத்தை கேட்கறதையும் பாடுறதுலையும் முதல்ல சந்தோஷத்தை வளர்த்துக்கோ. क्वचित् द्रुदन्त्यच्युत चिन्तया क्वचित् हसन्ति नन्दन्ति वदन्त्यलौकिकाः नृत्यन्ति गायन्ति अनुशीलयन्ति जं भवन्ति तूष्णीं परमेत्यनृताः. நீ அந்த அபியாசம் பண்ண பண்ண அந்த ஆனந்த சாகரத்தை நீ அனுபவிப்பே அப்படின்னு. இது பாகவதாம் தர்மானி சிக்ஷன் பக்தியா ததுத்தயா
நாராயண பரோ மாயா மஞ்சஸ்தரதி துஸ்தராம். தாண்ட முடியாததுதான் மாயே, ஆனால் அதை சுலபமாக தாண்டிவிடலாம் சாது சங்கத்தினாலையும் புண்ணிய கதா சிரவணத்தினாலையும் அப்படிங்கிறத அழகா சொன்னார். ராஜா அடுத்த ரிஷிட்ட கேட்கிறார். நாராயணாபிதானஸ்ய பிரம்மணா பரமாத்மா. ஆச்சாரியான்னு சொல்றா, மனைவியும் குழந்தை நீ சம்பாதிச்ச பணங்கள்லாம் உனக்கு உறவில்லை, சாதுக்கள் ஒண்டிதான் உறவு. நீ 3 லோகம் சுத்தினாலும் त्रिजगति सज्जन संगति रेखा भवति भवार्णव तरणे नौका. भज गोविंदम भज गोविंदम भज गोविंदम मूढ़मते. भज गोविंदम भज गोविंदम भज गोविंदम मूढ़मते. काते कांता धनगन चिंता वातुल किं तव नास्ति नियंता. कस्तुम कोहम कुतायातः कामे जननी को मे तातः. इति परिभावय सर्वम् असारं विश्वं त्यक्त्वा स्वप्न विचारं. भज गोविंदम भज गोविंदम भज गोविंदम मूढ़मते. भागवत सारते भागवत धर्म सारते भज गोविंदத்திலே 2 ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் சொல்றா, நாராயணன் ஆசிரியின்னே அந்த நாராயணனோட தத்துவத்தை சொல்லுங்கோ அப்படின்னு ராஜா அடுத்த ரிஷிட்ட கேட்கிறா. இந்த விபலாயனர் சொல்றா, நாராயணாபிதானஸ்ய பிரம்மணா பரமாத்மனா. நீ இருக்கியா? இருக்கேன். நான் இருக்கேனா? இருக்கேன். எங்கேருந்து வந்தோம் அதை கொஞ்சம் ஆலோசி. இந்த உலகம் இருக்கா? இருக்கு. ஸ்தித்யுத்பவ பிரளய ஹேதுரஹேதுரஸ்ய यत् स्वप्न जागर सुषुप्तिषु सद्बहिश्चे. நீ பார்க்கிறது, கேட்கறது, நினைக்கிறது, சொப்பனம் காண்றது, இந்த தேகம், இந்திரியங்கள், ஹிருதயம், தேகேந்திரியாசு ஹிருதயாணி சரந்தியேனே. இதெல்லாம் யாரால இயங்கிறது? இந்த உலகம் யாரால இயங்கிறது? நீ யாரால இயங்க? கை அசைக்கணும்னா அசையது, எல்லாருக்கும் அசைகிறதா? அவ்வளோ சிரமப்படுறவாளை நானே பார்க்கிறேன், கையை டக்குன்னு அசைக்கணும்னு போயிடுது, ஸ்டக் ஆகிடுது. அப்புறம் அசைக்கணும்னு அசைக்க முடியல. இவர் கையை அசைக்கணும்னு நினச்சின்னு உடம்புக்கு அசைச்சுன்னு போயிட்டே இருக்கார். பார்க்க கால் நின்றுன்னா நின்று போய்ட்டு அப்புறம் சேரில் வச்சு தான் அழிச்சுன்னு போக வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் அசைய இல்லை. அப்போது நேத்திக்கு அசைஞ்சது நம்ம சாமர்த்தியத்தில் இல்லைன்னு தெரிய வேண்டாமா? இன்னைக்கு நின்று போயிடுது, நேத்திக்கு அசைஞ்சது. அவருக்கே வேண்டாம், அவரை பார்த்து பச்சாதாரப்பட வேண்டாம். எனக்கு அசைஞ்சுன்னு இருக்கிறதாவது என் சாமர்த்தியத்தில் இல்லைன்னு தெரிய வேண்டாமா? நான் இன்னைக்கு சுஸ்தமா இருக்கேனால இது என்னோட சாமர்த்தியம் இல்லைங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும். பகவான் அனுகூலமா இருக்கார், எல்லாம் அனுகூலமா இருக்கு. குடும்பம் அனுகூலமா இருக்கு, தேக அனுகூலமா இருக்கு, ஜனங்கள்லாம் அனுகூலமா இருக்கா, காலம் அனுகூலமா இருக்கு, எல்லாம் அனுகூலமா நடந்துட்டு இருக்கு. இது யாரால நடக்கிறது? ஸ்தித்யுத்பவ பிரளய ஹேதுரஹேதுரஸ்ய. நாராயணன் தான் எங்கேயும் பத்ரியில இருக்கார், திருப்பதியில் இருக்காருன்னு போய் தேடாதரா? ரிஷிகேஷத்தில் போனால் கிடைச்சிடுவாரா நாராயணன்? பத்ரிக்கு போனால் கிடைச்சிடுவாரா? இருக்கிற இடத்துல கிடைக்க மாட்டாரா? நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ. நாராயண பரோத்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் த்ருஷ்யதே ஸ்ரூயதே விவா. அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ. இங்கே கிடைக்கிறா. எப்படி? எதனால கிடைச்சார்? வேதத்தினால கிடைக்கிறார். வேதம்னா அறியல், ஞானம். இருக்கிற இடத்துல கிடைப்பார். அதுதான் வேதத்தை ஆசிரியிக்க. நம்மளா தேடினா கிடைக்க மாட்டார், வேதம் சொன்னா கிடைப்பார். வேதத்தை ஆசிரியச்சோமானால் கிடைப்பார். எல்லாம் நாராயணன் தானே. நாராயண பரோவியக்தாது அண்டம் அவ்வியக்த சம்பவம் அப்படின்னு தான் ஆச்சாரியாளுடைய சங்கர பாஷ்யம் ஆரம்பமே. ஆச்சாரியாலோட பாஷ்யம் பாட ஆரம்பமே நாராயண பரோவியக்தாது அப்படின்னு தான் ஆச்சாரியால் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீபதியும் அவாப்த சர்வகாமன்னு தான் ஆரம்பிக்கிறார். ராமானுஜாச்சாரியாளுடைய பாஷ்யம் ஆரம்பமே. அவர் இல்லாத ஒண்ணுமே இல்லையே, நான் கவனிக்கல, அதனால தெரியல. பாட்டு ஓடிண்டே இருக்குன்னா ஓடிண்டே இருக்குன்னா யாரோ பெட்ரோல் போட்டு சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. பையனுக்கு தெரியல, எடுத்துட்டு போனா போயிட்டு இருக்கா. ஒருத்தர் அதை மெயின்டைன் பண்ணாத ஓடுமா? நான் ஏதோ பழகின்னு இருக்கேன்னு இவன் தெரியாம இருக்கலாம். ரயில்ல இவன் தூங்கிட்டு இருந்தாலும் போற இடம் போய் சேர்றதா இல்லையா? யாரோ ஒருத்தர் வீழ்ச்சின்னு ஓட்டின்னு இருக்காளா இல்லையா? அதனாலதானே 1000 பேர் நிம்மதியா தூங்கிட்டு போறாள். யாரோ ஒருத்தர் வீழ்ச்சிட்டு இவாளோட லட்சியத்தை அவ கடத்துறா. அங்க போகணும்னா அங்க கொண்டு போய் நிறுத்துறா.
அவள் ஒரு நாளும் தூங்குறது இல்லை. தூங்கினா அது போகிற இடம் போய் எப்படி சேரும்? வேற எங்கேயா போயிடும். போகிற இடம் எப்படி போய் சேர்றது? விழிச்சுட்டு இருக்கிறதுனால சேர்றது. பகவான் எப்போதும் விழிப்போட இருக்கார். அவர் தூங்கல்ல. ஸ்ரீரங்கத்தில் அவர் தூங்கல்ல. அனந்த சயனத்தில் அவர் தூங்கல்ல. யோக நித்ரையில் இருக்கார். யோக நித்ரேன்னு அவர் தூங்கினாரானா உலகமே தூங்கி போயிடுது. விளையாட்டுக்காக சொல்றா படுத்துட்டு இருக்கார், தூங்குறார். அவர் தூங்கல்ல. படுத்துட்டு இருந்தாலும் அவர் செயலோட இருக்கார். நம்ம முழிச்சுட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கோம். முழிச்சுட்டு இருந்தா கூட தூக்கத்துல தான் இருக்கோம். நம்ம விழிப்பு ஏற்படலையே, உண்மையான விழிப்பு. அவர் படுத்துட்டு இருந்தாலும் கண்ண மூடிட்டு இருந்தாலும் விழிச்சுட்டு தான் இருக்கார். அதான் இன்னைக்கு கஜேந்திர ஸ்துதியிலையும் சொல்றாரு. கஜேந்திர ஸ்துதியில தத்துவபரமான ஸ்தோத்திரங்கள் தான். எந்த பிரபு அனாயாசமாய் படுத்துட்டே கண்ண மூடிண்டே லோக காரியங்கள் எல்லாம் நடத்துறாங்க. நமோ நமஸ்தே அகில காரணாயே நிஷ்காரணாய அத்புத காரணாயே சர்வாகமம்னாய மகார்ணவாயே நமோ பவர்காய பராயணாயே. அகிலத்துக்கும் எவன் காரணம்? ஒரு நிமிஷமா சொல்லிவிட்டா. இங்க ஒரு அத்தியாயம் சொன்ன விஷயத்த ஒரு யானை சொல்லி விடுது. அகிலத்துக்கும் எவன் காரணமோ எல்லாத்துக்கும் காரணமானவனுக்கு ஒரு காரணம் இருக்குமான்னா இல்லை. நிஷ்காரணாயே, எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான், அவனை யாரும் படைக்கல. அத்புத காரணாயே, அவன் எப்படி இருக்கான், அவன் தான் செஞ்சான்னு தெரியாதபடிக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு காரியத்தை செஞ்சா அதான் செஞ்சேன்னு வந்து சொல்லிப்போம். நம்மளா ஜீவனா இருந்தா சொல்லிப்பான். யாராவது சொல்றாளா பாப்பா? இல்லை இவனாவது சொல்லிப்பான். இவத்தெல்லாம் அந்த மாலை நான் தான் சொல்ல மாட்டேங்கிறல. நீங்க இந்த சுவாமிக்கு நான் தான் அர்ச்சனை பண்ணேன் அப்படின்னு நான் இருந்தா சொல்லுவேன். சொல்லாத செய்வா, சொல்லிக்க மாட்டான். உன்னை நான் தான் வாழ வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த படத்துலேருந்து அவர் எனக்கு சொல்ல மாட்டான். நம்ம நினைப்போம் அவர் காலில் புஷ்பத்தை போட்டுட்டு நான் போட்டேன் இன்னைக்குன்னு. நான் ஒன்றை நான் வச்சு போடுறா போல ஒன்றா நான் வச்சிருக்கேன்டா. கை காலை என்ன வச்சிருக்கேன், புத்தியை கொடுத்துருக்கேன், போடுறது கை நிறையா புஷ்பத்தை கொடுத்துருக்கேன், காலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி காமிக்க மாட்டார். நம்ம சொல்லுவோம் செய்யறோம் நம்ம நினைச்சுப்போம். இது ஜீவனோட லட்சணம். ரொம்ப ஆச்சரியம். தனியும் செஞ்சுட்டு செஞ்சேன்னு சொல்லிக்காத ஒருத்தர் இருக்காரு லோகத்துல. யாரு அப்படி இருக்கா? ஒருத்தர் காட்டுவோம். நிஷ்காரணாய அத்புத காரணாயே, அற்புதமான காரணம் உடையவர். சர்வாகமம்னாய மகார்ணவாயே, வேதங்கள் தான் அலறிண்டே இருக்கு. அவன் இல்லாத ஒண்ணும் இல்லடா. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிசதி ததனுப்ரவிஷ்யா. அவன் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கான். அவன் அப்பா பேசாம இருப்பா. சில ஆண்கள்ல அழுத்தமா இருக்கு. அம்மா சொல்லிட்டே இருப்பா, குழந்தை இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. அவர் கவலை வெளியில காமிக்காம இருக்கா. அவர் இல்லாத இன்னைக்கு இந்த நிலை இல்லை நம்ம குடும்பத்துக்கு. அவருக்கு கவலை கொடுத்துடாதே. அவர் இல்லாத எதுவும் நடக்காது அப்படிங்கிறத அந்த உணர்வு தெரிஞ்ச அம்மாவா இருந்தா குழந்தைகளுக்கு சொல்லிட்டே இருப்போம். அப்பா அருமை தெரியாத அம்மாவா இருந்தா அவரை பார்த்துக்காதர, அவராட்ட இருக்காதர அப்படின்பா. அருமை தெரிஞ்சவாளா இருந்தா சொல்லிகிட்டே இருப்பார். அவர் பேசாம இருக்காருன்னு நினைக்காத, அவர் தான் எல்லாத்தையும் நடக்கிறார். நேதிக்கு நடத்தினார், இவ்வளவு காரியங்கள் தாண்டி வந்தோம் அப்படிங்கிறத தெரியாத வாழ்க்கை எடுத்து சொல்லுவா இல்லையா அம்மா. அதனாலதான் வேதத்தை மாதான்னு சொல்றது. வேத மாதான்னு ஏன் சொல்றோம்னா அவர் சொல்ல மாட்டார். நான் பண்ணேன் உன்னை காப்பாத்தினேன்னு அவர் சொல்லுவார். ஆனா வேதம் சொல்லும், அவன் இல்லாத நீ இல்லடா, உன்னை படைச்சது அவன் தான். சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதவோ தப்யதா. அது மாதிரி 1000 உதாரணங்களை சொல்லி சொல்லி வேதம் அவரை நமக்கு அறிய பண்றதுக்கான முயற்சியை செய்ய. வேதங்களும் வேதத்தோட உபபிரமணமான இதிகாச புராணங்கள் அவர் அந்த காம்பீரியத்தோடையே இருக்கார். அவர் யாரும் தன்னை கொண்டாடணும்னு நினைக்கல, சொல்லிக்கணும்னு நினைக்கல. இங்க இந்த கவி இந்த யோகீஸ்வரர் சொல்றார், ஆண் பெண் சேர்றது தெரியுது, இந்த கர்ப்பம் யாரால வளர்றது, இந்த கர்ப்பம் யாரால தங்கிறது, அது 10 மாசமாகி அதே அப்பா போலேயே வெளியில வருது. முகங்கள்லாம் அப்பா மாதிரி இருக்கு, குரல் அப்பா மாதிரி இருக்கு. எந்த மிஷினை வச்சுன்னு செய்ய முடியும்? பேச்சு அப்பா மாதிரி இருக்கு. கழித்து கூட சமயத்துல செக்கில் அப்பா மாதிரியே கழித்து போடுறான், ஆம்பளை போடுறான், கழித்து உட்பட இருக்கு. யார் பண்றாரு? ஒரு வேர்வேலேருந்து ஒரு கிருமி உண்டாருது, ஒரு அண்டத்திலேருந்து ஒரு கிருமி, ஒரு ஜீவன் உண்டாரு, கர்ப்பத்திலேருந்து இதுலேருந்து ஒரு சுக்லசோனிதத்திலேருந்து ஒரு குழந்தை உண்டாருது. அண்டேஷு பேஷேஷு தருஷ்வ நிச்சிதேஷே பிராணோ ஹி ஜீவம் உபதாவதி தத்ர தத்ரே சன்னேயிந்திரியகணே ஹமி ச பிரசுப்தே
கூட்டஸ்த ஆசயவிரதே தனனுஸ்மிருதிர்னஹ. வேர்வேலேருந்து சிலது உண்டார் ஜீவன். வேர்வேன்னு நம்ம நினைக்கிறோமோ, தலையில வேர்வேல உண்டாறது தான் பேன். அது ஒன்றும் முட்டையிலேருந்து வரல. முட்டை போட்டு ஒரு அம்மா குழந்தை நம்ம வரல, குழந்தையாவே வெளியில வரும். பட்சிகள் முட்டை போட்டு அதுலேருந்து கடை காத்து குழந்தைய வெளியில கொண்டு வருது. ஜலத்துல சில கிருமிகள் தானே உண்டாருது. முட்டையிலேருந்தும் கர்ப்பப்பையிலேருந்தும் பூமியை பிளந்துண்டு விரக்ஷங்கள்லாம் தரவங்கள்லாம் வெளியில வருது. வியர்வையிலேருந்து உண்டாருது. இப்படி பிராணசக்தியை எல்லா இடத்துலையும் செலுத்தி பகவான் இந்திரியங்கள்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து கண்ணிலேருந்து காதுலேருந்து எல்லாத்தையும் அவர் தான் உள்ள ஆத்மாவா இருந்து நடத்துறார் அப்படிங்கிற அந்த நாராயணனை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிஷி சொன்னார். அப்புறம் ராஜா கர்மயோகத்தை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணினா முழுக்க அந்த நாராயணனை சரணம் அடையலாம், அதுக்கு வழி சொல்லுங்கன்றதும். கர்மயோகம் வததனஹா புருஷோயேன சம்ஸ்கிருதா விதூயேஹாசு கர்மாணி நைஷ்கர்மியம் விந்ததே பரம். எந்த கர்மயோகத்தை செய்யறதுனாலேயே புருஷன் ஜென்மாவிலேருந்து சீக்கிரம் விடுபட்டுடுவானோ, கர்மாலேருந்து விடுபட்டுடுவானோ, இந்த உத்தமமான ஞானத்தை அடையிறதுக்கான மார்க்கமான கர்ம யோகத்தை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னா. கர்மா வேற கர்ம யோகம் வேற. கீதையில இதை பிரிச்சு பகவான் கர்மான்னா என்னது, தூரேன ஹெவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சயா அப்படின்னு கர்மா வட்டம் பா அப்படிங்கிறார் கீதையில. கர்மணைவிஹிசும் சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா அப்படிங்கிறார் கீதையிலே இன்னொரு இடத்துல. ஜனகாதிகளை போல என்ன போல கர்மயோகம் செய்யணும் அப்படிங்கிறார். ஒரே கர்ம சப்தத்தை வச்சுட்டு ஒரு இடத்துல மட்டம்ங்கிறார், ஒரு இடத்துல உசத்திங்கிறார்னா என்ன அர்த்தம்னா, செய்யற காரியம் ஒண்ணுதான். அதை பலாபிசுத்தியோட பண்ணானா கர்மா, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணானா கர்மயோகம். சமையலே பண்றா அம்மா, போடுறா, கஷ்டப்பட்டு சமைச்சே சாப்பிடுங்க, கஷ்டப்பட்டு சமைச்சே சாப்பிடுங்க அப்படின்னு புலம்பினாலானா சாப்பிட்றவாளுக்கு சந்தோஷமா இருக்குமா? வெங்காயில என்ன பாடுபட்டு குக்கர் வச்சு கைகால் நறுக்கி அரிசி களைஞ்சு புளியை கரைச்சி என்ன பண்ணி பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ டேபிளில் வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்றேன், இல்லை இத்தனையும் நான் பாடுபட்டுருக்கேன் உள்ள அப்படின்னு அந்த புலம்பலோட செய்கிற கர்மா இருக்கு பார்த்தீங்களா, அது அவரம். சோமந்து மண்ணா இருக்கேன் இன்னைக்கு, இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு அவரா சொன்னாலானா அதுக்கு கர்மயோகம். சிம்பிளா சொல்றேன், செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு பேசாம இருக்க, இதுக்கு பலனையும் எதிர்பார்க்கறது இல்லை, சொல்லணும்னு நினைக்கல, என் கடமை நான் செய்கிறேன், அவர் எனக்கு என்ன பண்ணுமோ பார்த்து செய்கிறேன். அந்த கிருதஜதைக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்புன்னு. பகவான் இடத்துல பக்தன் செய்யறது அந்த கிருதஜதை தான், கணவன் இடத்துல மனைவி செய்யறது அந்த கிருதஜதை தான், பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட செய்யறது அந்த எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு அவர் கூப்பிட்டா ஏன்னு கேட்கறதுல எனக்கு என்ன குறைஞ்சு போயிட போகுது, அவர் சொன்னதை கேட்கறதுல என்ன குறைஞ்சு போயிடுது, செய்ய முடியலைன்னா முடியலப்பா என்னாலன்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிட போறது. அந்த நன்றி உணர்வுக்கு தான் பக்தின்னு பேர். பகவான்கிட்ட செய்யறதே அது கர்ம யோகம். நீ சொல்லியிருக்கேப்பா சுதிஸ்பதம் மமைவாஜ்யா எஸ்தா உல்லங்கிய வர்த்ததேன்னு, ஆஜ்ஞாச்சேதி மமத்ரோஹீன் பக்தோபி ந வைஷ்ணவா அப்படிங்கிறார். அவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டியதை விட்டுட்டானா, சாஸ்திர மரியாதையை விட்டுட்டானா, ஒரு நாள் அவன் ஞானத்தையும் அடைய மாட்டான், பக்தியும் அடைய மாட்டான் அப்படின்னு கண்டிச்சு சொல்லியிருக்கார் பகவான். என்னோட ஆக்ஞை அது. செய்ய முடியலைங்கிறது வேற, செய்ய வேண்டாம்னு நினைக்க கூடாது. என்னால் யாகம் பண்ண முடியல, என்னால் அத்தியனம் பண்ண முடியல, முடிஞ்சதை செய்யலாமே. யாகம் பண்ணவாளுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யலாம், வேதாத்தியனம் பண்றவாள இன்னும் பாராயணம் பண்ணுவோன்னு உற்சாகப்படுத்தலாம். அந்த வேதத்துக்கு ஏதாவது நம்மளால வெளியிலேருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். கர்மயோகம் மததனஹா புருஷோயே என சம்ஸ்கிருதா. இந்த கர்மயோகத்தை பத்தி எனக்கு நீங்க சொல்லணும்னதும் நீங்க தான் சொல்லணும், அதே எனக்கு சொல்லுவோம்னா கர்மா அகர்மா விகர்மா அப்படின்னு 3 கேட்டகரியா இருக்காங்க. கர்மா கர்மா கர்ம விகர்மேதி வேதவாதோ நலௌகிகா வேதஸ்ய சேஸ்வராத்மத்வாதி தத்ர முஹ்யந்தி சூரயா. ரிஷிகள்லாம் கூட இதில் மோகிக்கிறார், தேவர்கள்லாம் கூட இது சரியா புரிஞ்சுக்காதே அவள்லாம் தத்ர முஹ்யந்தி சூரயா. வேதம் என்ன சொல்ல வந்தது என்னத்துக்காகங்கிறது புரியாதே பண்டிதர்களும் மோகிக்கிறார். கர்மான்னு ஒன்றும் அகர்மான்னு ஒன்றும் விகர்மான்னு ஒன்றும் அப்படின்னு 3 சொல்றா. கர்மா கர்ம விகர்மேதி ஆவிர்ஹோத்ரர் அப்படிங்கிற இந்த ரிஷி ஆரம்பிக்கிறார். இது நாளைக்கு சொல்லட்டுமா? நீ முடிச்சிருவோம்னு நினைச்சேன், நேரம் ஆயிடுது.
ஆவிர்ஹோத்ரர், துருமிலர், சமசர் அப்படின்னு 3 ரிஷிகள். இதெல்லாம் ரொம்ப விஸ்தரிக்கலை, நான் நாளைக்கு சொல்கிறேன். ஆனாலும் ஒரு 10-15 நிமிஷத்தில் சொல்லிட்டு, கரபாஜனர் அப்படிங்கிற ரிஷி தான் நமக்கு ஹிதமாய் கலியில் என்ன பண்ணணும், எப்படி வாழணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். கலியோட பாக்கியத்தை சொல்கிறார், கலியோட பாக்கியத்தை சொல்கிறார். கலியை எல்லாரும் திட்டி தானே கேட்டிருக்கோம். கலியுகம் போல ஒரு யுகம் கிடையாதுங்கிறார். அப்படி அந்த ரிஷி சொல்ல போகிறார். அந்த கரபாஜனர் அப்படிங்கிறவர் அவர் சொன்னதோட இந்த அத்தியாயம் 5ஆம் அத்தியாயம் நாளைக்கு அது கொஞ்ச நேரத்தில் அது முடிகிறது. அப்புறம் 6ஆம் அத்தியாயம் ஏகாதசத்தில் 5 அத்தியாயம் தான் ஆக போகிறது. நாளைக்கு தான் அது கூட முடிகிறது. 6ஆம் அத்தியாயத்தில் தேவதைகள்லாம் பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. பிரம்மருத்ராதிகள்லாம் 125 வருஷம் ஆயிடுது சுவாமி, பூபாரம் நிறுத்தி ஆயிடுத்து, நீங்கள் திரும்பி வந்துருங்க வைகுண்டத்துக்கு அப்படின்னு பல ஸ்தோத்திரங்களால் ஸ்லோகங்களால் பகவானை கொண்டாடுறதே. பாரத யுத்தங்கள்லாம் ஆயிடுத்துன்னதும் இல்லை, எனக்கு இன்னொரு காரியம் இருக்குது இங்கே அப்படின்னு சுவாமி சொல்ல போகிறா. அவள்கிட்ட இன்னொரு காரியம் முக்கியமாக இருக்குது எனக்கு இங்கேன்னு. அது என்னன்னு உத்தவன் விசாரிக்கிறார் அவர்கிட்ட. அப்போது ஆரம்பித்து பல உபதேசங்கள்லாம் பண்ணுறா. ஏகாதசம் ரொம்ப பெருசு, ஒரு நாள் 2 நாள் சொல்லி கேட்டு முடியறதில்லை. யதாசக்தி நான் அந்த 1 மணி எடுத்துட்டாலும் அதில் இதை தான் சொல்கிறேங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அந்நியவார்த்தையாக சொல்லிட்டு போயிடாம ஜனரஞ்சகமாக சொல்கிறேன்னு ஒரு 4 ஸ்லோகம் பாகவதத்துலேருந்து சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவு அதை புரிய வைக்க முயற்சி பண்ணேங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இல்லை நானும் ஸ்ரத்தையாக வந்து கேட்குறேன். நான் வந்திருக்காரு அங்கேருந்து எர்ணாகுளத்துலேருந்து, அங்கேயே சப்தாகம் நடக்கிறது. ஆனால் இங்கேயே வந்து சப்தாகத்துலேயும் கலந்துக்கணும்னு அப்படி நடத்துகிறார். அவர் பார்த்தாலே எல்லாரும் அவளுக்கெல்லாம் ஒரு ஆசை. அவளே அதை சொல்லுவாள், நான் தான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன்னு. அங்கே அவரும் அப்படி தான் ஆடிட்டர் சொல்லுவார். சொல்லிட்டேன் அப்படிம்பார். நான் போனதுமே அடுத்த நாராயணன் உபாஷன் சொல்லிட்டேன், கூப்பிட்டேன் நான் சப்தாகத்துக்கு. நான் கேட்கவே மாட்டேன், அவராக சொல்லுவேன். ஒரு சந்தோஷம். அவர் தான் நம்ம காமிச்சு கொடுத்தார் அப்படிங்கிறத அவரும் சொல்லிப்பார். கூப்பிட்டுருக்கேன் அப்படின்பார். அது அவர் 28-29 வருஷமாக அவள் நடத்துறது இந்த குடும்பத்தில். அதனால அவளோட க்ஷேமங்கள், பகவான் அவளுக்கு பண்ணுற அனுகூலங்கள், இந்த கிருதங்கீதையில இன்னும் மேலே மேலே வேதத்துக்கும் பகவானுக்கும் என்னென்ன பண்ணலாம்னு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காள். குழந்தைகள் அப்படி இருக்காள். இங்கேயும் வந்து இங்கே தம்பி நடத்துகிற இங்கே சப்தாகத்துலேயும் வந்து சிரவணம் பண்ணணும்னு ஏகாதசம் கேட்க வந்திருக்கா. பகவானோட அனுகிரகம் இந்த குடும்பத்துக்கும் மரபக்தாளுக்கும் எங்களுக்கும் நித்யான்னதாத்ரேச்ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்மிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. மகாதேவா சொல்றதே எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது. ஒரு 2 நிமிஷத்துல அதை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். அம்மா சுவாமி சிவதீட்சை பெற்றவாள் யாக யஜ்ஞங்களே பண்ணிட்டு இருந்தா. அதனாலதான் தீட்சிதால்னு பேரு. அப்புறம் அந்த கண்டினியூட்டி விட்டு போனா கூட இன்னைக்கும் தீட்சிதால்னு அதை சொல்றது. சிவதீட்சையிலையும் இருக்கா. சில காலங்கள் முன்னாடி அந்த கைங்கரியம், இந்த தீட்சை பெற்றுண்டாதான் பூஜை பண்ண முடியும், கர்ப்பகிரகத்தில் போய் நடராஜாவை தொட முடியும், விவாகம் பண்ணிக்கணும். அதனால அவெல்லாம் அந்த காலங்களில் சீக்கிரமே விவாகம் பண்ணி விடுவா. ஏன்னா நடராஜாவோட பூஜை அந்த ரைட்டு வேணுமே, அந்த உரிமை பூஜை கைங்கரியம் கிடைக்கணுமே பண்ணிட்டு இருப்பா. அந்த தீட்சிதால கொஞ்சம் காலம் முன்னாடி உமாபதி சிவம் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தா. அவர் கொஞ்சம் லோகத்தையோடையும் அனுசரித்து எல்லாருக்கும் அந்த சிவதத்துவம் தெரியணும் அப்படின்னு கீழே இறங்கி வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. பஞ்சாட்சரத்தெல்லாம் உபதேசம் பண்ணுறது, சிவ உபாசனையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது. அவள் இருந்த காலங்கிறது கட்டுப்பாடான காலம், நந்தனார் காலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உள்ள காலம் போல வெளியில் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரதில்லை. அது மாதிரி இருந்த காலம், ஆலய பிரவேசங்களுக்கெல்லாம் முன்னாடி காலம். இவர் என்ன பண்ணா, நீ இருக்கிற இடத்துலையே அவங்க வருவானப்பா, மனமுருகி நீ பாடினியானான்னு இப்படி பாகவத தர்மம் சொல்லியிருக்கோம். அது போல போய் செடியிலெல்லாம் இவர் தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த தீட்சிதா அவளுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு உண்டோ, நமக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, நீ இப்படி பண்றது சாஸ்திர மரியாதைக்கு விரோதமா இருக்கு நீ பண்றதுன்னு அவரை கட்டுப்படுத்தி விட்டா. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உள்ள கோவிலில் வந்து பூஜை பண்ணக்கூடாது, சுவாமியை தொடக்கூடாது,
அப்படின்னு நாங்கள் எங்கள் சமூகத்தில் ஒன்று பிரஷ்டம் பண்ணுறோம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டா உமாபதி சிவத்தை. ஆறுதல் அன்னைக்கு சிதம்பரத்தில் கைக்கரியம் பண்ணுற குடும்பத்தில் பிறந்து கோயிலுக்கு போக முடியல. கோயிலுக்கு போக முடியல, அழுதுகிட்டே இருக்கா. தயாகர சபாபதே தமது பில்வபத்ராதிவி சாஷ்டாங்கம் பண்ணியிருக்கா. சமர்ச்சிய பத பங்கஜம் சுலபமேவ கைவல்யம். சரணத்தில் 2 பில்வத்தை போட்டால் கைலாசம் வைகுண்டங்கள்லாம் சுலபமாச்சே, அதை போட முடியாத பாபியாக நான் இருக்கேன். என் மேலே உனக்கு எப்போ தயவு உண்டாகும்? கதாகம் அபவத்தயோ விஷயலம் படோபிய கதம் சிதம்பர மகாநடம் அதி விசிந்தையே சந்ததம். இதையே நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு சரணத்தில் போடுற பாக்கியம் இல்லை, வரத்துக்கு இல்லை, ஆத்துலேயே இருக்கேன். நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சர்வசாஷ்டகம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு விசேஷமான நைவேத்தியம் நடராஜாவுக்கு பெரிய அண்டாவா அந்த என்னது களி குழம்பு எல்லாத்தையுமா வச்சு நிவேதனம் பண்ணிட்டு இருக்கா. நடராஜா பிரசன்னமாகவே இல்லை. அந்த தீட்சிதாலில் சில பக்தால் கேட்குறா, சுவாமியே பிரசாதம் எடுத்துக்கணும் நீங்கள் அப்படின்னா. நடராஜா ஆவேசமாகி சொல்கிறார், இல்லை நான் சாப்பிட்டாச்சு, இந்த நைவேத்தியம் வேண்டாம், இந்த நைவேத்தியம் வேண்டாம், நான் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறா. உடனே அவன் கதறிண்டே எங்கேன்னா, நான் உமாபதி சிவத்தாத்தில் காத்தாலேயே சாப்பிட்டு விட்டேன். அவர் செவத்தில் ஒரு பிம்பம் மாதம் வரைஞ்சிட்டு நடராஜாவை அங்கே துளசி பில்லத்தை போட்டுண்டு அவர் கால முடிஞ்ச அளவுக்கு களியும் குழம்பும் பண்ணி நிவேதனம் பண்ணிட்டு இந்த சித்சவேஷார்த்தத்தை பாடிட்டு இருக்கா. இப்படி ஆயிடுத்தே என் ஜென்மா, உங்கள்கிட்ட வர முடியலையே. தயாகர சபாபதே தவது பில்வபத்ராதிபி. அழகான ஸ்தோத்திரம். சமர்ச்சிய பத பங்கஜம் சுலபமேவ கைவல்யதம். சரணத்தில் 2 பில்வத்தை போட்டால் கைலாசங்கள்லாம் விலையாயிடுமே, வாங்கினுள்ளாமே. நீயோ தயாகரனாச்சே, உன்னோட பூஜையோ ரொம்ப சுலபமாச்சே. ஆனால் எனக்கு இப்போ அந்த பாக்கியம் இல்லாத இருக்கேன். என் விஷயத்தில் உனக்கு எப்போ தயவு உண்டாகும்? நானும் விஷயம் பட்டனாக இருக்கேனே, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இப்படி ஆயிட்டேனே நான் அப்படின்னு. ஆனால் உன் நடனத்தையே நினச்சிட்டு இருக்கேன் நான். சிதம்பர மகாநடம் சிந்தையே சந்ததம் பதஞ்சலி தபலம். இப்படி ஸ்லோகம் நடராஜா சொல்கிறார், இல்லை உமாபதி சிவத்தாத்தில் சாப்பிட்டாச்சு அப்படின்னுட்டா. ஷாக்காயிடுது தீட்சிதாளுக்கெல்லாம். அப்புறம் சொல்கிறார், அவர் அப்படி பண்ணாதே, அவன் நான் ஒரு பக்தன் அழுதானா, நான் உங்களுக்காக தானே உங்களில் ஒருத்தராக இங்கே இருக்கேன் சிதம்பரத்தில். தில்லை 3000 அதில் நடராஜாவும் சேர்த்தான். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னா அதில் நானும் ஒருத்தர். தில்லைவாழ் அந்தனர்களில் அங்கே குழந்தை பிறந்தது, குழந்தை விளையாட ஆரம்பிச்சது, அழிச்சுன்னு வந்தா என்ன சொல்லுவா தெரியுமோ? வாத்துக்காரா 4 வயசு 3 வயசுல குழந்தைய தூக்கின்னு வந்தா தாத்தா பாரு அப்படின்பா. நடராஜாவை பாருன்னு சொல்ல மாட்டா, தாத்தா பாரு தாத்தா பாரு அப்படின்பா. ஆத்துல குழந்தை பிறந்தா நடராஜாவை அப்பா தாத்தான்னு அப்படிதான் அவளுக்கு பழக்கம். ஏன்னா அவாத்துல ஒருத்தர் பூர்வீகால ஒருத்தர் அப்படின்னு அவளுக்கு உபாசனை சமேசனை. இன்னைக்கும் அந்த குடும்பத்துல பல பேர்கள் இருக்கா. அந்த உலகம் வெளி உலகத்தோட சம்மந்தமே இல்லாத அங்கே இருந்துட்டு நடராஜாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சுவாமி சொல்கிறார், நான் உமாபதி சிவத்தாத்தில் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறா. என்ன ஒரு கருணை பாருங்களேன் பகவானுக்கு. இங்கே இத்தனை தீட்சிதால் வந்து அண்டாவை பண்ணி வச்சுட்டு இருக்கா, வெள்ளி அண்டால. அவர் எங்கேயோ ஆற்றுல உட்காந்துட்டு அழுதுன்னு இருக்கார். அவர் பக்தி வாழ்க்கை புரிய வைக்கணுமா, அதுக்காக இல்லை நான் உமாபதி சிவத்தாத்தில் சாப்பிட்டுட்டேன். இப்படி துரியோதனன் கேட்டபொழுது நான் விதுரநாத்தில் சாப்பிட்டேன்பா பெரிய விருந்து அப்படின்னு சுவாமி சொல்றார் இல்லையா. என்ன விருந்து வச்சார்? ஆனாலும் இவனுக்கு புரியணும் விதுர பக்திங்கிறதுக்காக நான் விதுரநாத்தில் பெரிய விருந்து சாப்பிட்டேன்னு அந்த தூதுக்கு வர காலத்துல விதுரன் தோல்ல ஒரு கையும் பத்னி தோல்ல ஒரு கையும் போட்டுன்னு வந்தார்னு உத்தியோகபூர்வா சொல்றது. ஏன்னா சாப்பிட்ட கலப்பம். ஏன் இப்படி வரையே கிருஷ்ணா கம்பீரமா வருவியேனால் விருந்து சக்தி எழுந்துக்க முடியல, அவனதான் விட்டு தூக்கி விட சொன்னேன்னு சொல்லிட்டே வராராம். என்ன கொடுத்தோங்கிறது விஷயம் இல்லை, எப்படி கொடுத்தோங்கிறது தான் விஷயம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சன் ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ஒரே ஸ்லோகத்துல 2 தடவை பக்தி பக்தின்னு வருது. இந்த ஸ்லோகம் கீதையிலையும் வருது, பாகவதத்திலையும் வருது. கீதையிலையும் வருது, பாகவதம் தசமூத்தரார்த்தத்திலையும் வருது. குச்சேல சரித்திரத்திலையும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அங்கேயும் பகவான் தான் சொல்றாரு, குச்சேலன்லையும் பகவான் தான் சொல்றாரு. அதுபோல உமாபதி சிவத்துக்கு பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு. அப்புறம் அவரை அழிச்சுனுவான்னு சொல்லி
அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி அப்புறம் பிரசன்னமாகி இந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டாருன்னு ஒரு ஆருத்ரை சிதம்பரத்தில் நடந்த வைபவம். இங்கிருந்தே நம்மளும் சிதம்பர மகாநடம் ஸ்ருதி விசிந்தையே சந்ததம். சிதம்பர மகாநடம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். இந்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் கடலூர் பக்கத்துல திருப்புலியூர் அப்படிங்கிற ஊர்ல தான் தபசு பண்ணினான். அதனாலதான் அதுக்கு புலியூர்னு பேர். வியாக்கிரபாதர் இல்லையா, அங்க தபசு பண்ணினார். வியாக்கிரபுரீஸ்வரர்னு அங்கேயே சிவன் இருக்கா. கடலூரும் சிவக்ஷேத்திரம் தான். அங்க தபசு பண்ணி பரமேஸ்வரன் நேரம் வந்தார். என்ன வேணும்னா உங்களோட ஆனந்த நடனத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா தில்லையம்பதிக்கு வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு அவளுக்காக அங்க வந்து காட்சி கொடுத்து அன்னைக்கு அவளோட தபஃபலம் பதஞ்சலி தபஃபலம். அதனால இன்னைக்கு நம்ம நடராஜாவை சிதம்பரம் போன தரிசனம் பண்றோம். பதஞ்சலியும் வியாக்கிரபாதருமாக அவளுக்குன்னு தோன்றினதானே அந்த பகவான் மாணிக்க வாசகருக்கு ஏடு எடுத்து கொடுத்ததான பகவான் அந்த நாளத்தின் சரணத்தோடு சேர்த்துண்ட அந்த தெய்வம். இந்த ஆர்திராவும் இன்னைக்கு புண்ணிய காலமும் சேர்ந்திருக்கு. நம பார்வதி பதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயம்